எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம 86வது இந்த ஜூம் மூலமாக அதிமுக தொண்டர்களோடு பொறுப்பாளர்களோடு சந்தித்து இதுவரை 85 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். இதுல பேச விரும்புற எல்லோருமே உங்க கருத்துக்களை சொல்லலாம். பேச விரும்புறவங்க அதை சிறிதளவு கையை உயர்த்தினீங்கன்னா நான் உங்களை பேசுறதுக்கு அழைப்பதற்கு வசதியா இருக்கும். இதுல எல்லோருமே அவர்களுக்கு முன்னால உங்க பேரை நீங்க அதுல பதிவு செஞ்சீங்கன்னா நான் பேர் சொல்லி அழைப்பதற்கு வசதியா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை தேர்தல் களத்துல எது போல இருக்கிறது, அதிமுக வேட்பாளர்களது வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதை பற்றி நம்ம கொஞ்சம் அதிகமாக இதுல நம்ம விவாதிக்கலாம். அந்தந்த தொகுதிகள்ல நீங்க வாக்களித்த தொகுதியில யார் வெற்றி பெறுவாங்க, யார் வேட்பாளர், அடுத்து உங்களுக்கு ஒருவேளை ஒரு பரந்த மாவட்ட அளவுல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால் அல்லது உங்களுக்கு பக்கத்து தொகுதி அல்லது அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த தேர்தல் கள நிலவரங்கள் எப்படி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகைகளும் ஊடகங்களும் அந்த கருத்து கணிப்புங்கிறதுல பல கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய இந்த கலந்துரையாடலுக்கு ஒரு அதிக வரவேற்பு இருக்குது. ஏன்னா ஒரு உண்மையான கள நிலவரத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம். இது நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி ஆனாலும் கூட ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம உருவாக்கி எதிர்காலத்துல, ஏன்னா தேர்தல்ங்கிறது இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு தேர்தல் வரும், பேரூராட்சி நகராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தணும். அடுத்த 2 ஆண்டுகள்ல நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும். 22, 23 தான், 24ல பாராளுமன்ற தேர்தல் வந்துடும். அதனால ஒரு வலிமையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் உருவாக்கணும். இந்த தேர்தல களத்துல நாம் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, எதனால அந்த பாதகங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு அல்லது சாதகங்கள் என்ன அம்சங்களா இருக்கு, இந்த கருத்துக்களை நம்ம பேசலாம். சரி, எல்லோருக்குமே பேசுவதற்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும். யார் பேசுறீங்க? கிருஷ்ணசாமி பேசுங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தர்மபுரியில நான் தர்மபுரி தர்மபுரின்றதோடனா இந்த தேர்தல் தேர்தலுக்கு அப்புறம் தான் நமக்கு அருமையா இருக்குன்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குண்ணா. சரி, நீங்க வாக்களித்த தொகுதி எது? எனது பாப்புலரிட்டி கான்ஸ்டிடியூஷன் தான், பாப்புலரிட்டி சட்டமன்ற தொகுதினா. அங்க யார் ஜெயிப்பா? ஆனா இப்ப இழுப்பறி நிலையில இருக்குண்ணா அங்க தொகுதி. அதாவது அங்க அமுக சார்பில் பழனியப்பனும் திமுக சார்பில் பிரபுராஜ் 2 பேருக்குள்ள தானே போட்டி இருக்குது. அதிமுக கோவிந்தசாமி 3வது இடத்துக்கு போயிடுவாருலாம். பாலக்கோடு அன்பழகன் ஜெயிச்சிருவாங்க, KP அன்பழகன் முன்னாள் அமைச்சர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தருமபுரி பெண்ணகரம் இழுப்பறியில் வந்தாலும் திமுக ஜெயிச்சிருக்கணும். அரூர் இப்போ இழுப்பறியில் இருக்கணும். அதை கரெக்டா கணிக்க முடியல அரூர் தொகுதி. அப்படியே அண்ணன் நீங்க என்ன சொல்றீங்களோ அது வழிபாடி நாங்க செயல்பட தயாராக எந்த நேரமும். சரி, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா உறுதியா தருமபுரி மாவட்டத்துல அவர் அமைச்சர் KP அன்பழகன் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் வாய்ப்பு அவருக்கு அதிகமா இருக்கணும். மற்ற தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் சிரமம் அல்லது இழுபறி. ஆமாண்ணா, அந்த சூழ்நிலை தானே போகுது. சரி, நம்ம நிலைப்பாடுங்கிறது தேர்தல் முடிவுகள்லாம் வரட்டும். எப்படி அதிமுகவை நம்ம பலப்படுத்துறது, இவர்களால ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்திகளை எப்படி சரி செய்யறது, இழந்த வாக்கு வங்கியை எப்படி மீட்பது, இதை பத்தி எல்லாம் நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம பேசுவோம். கட்டாயம் அண்ணனுடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன போல நிறைய தொண்டர்கள். சரி, பேசுவோம். நன்றி. ரைட், அடுத்து கலைவாணன் பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நான் மயிலாடுதுறை மாவட்டம் சட்டமன்றத்துல பேசுறேன் சார். இப்ப இருக்க கல நேரம் பாத்தீங்கன்னா இழுபடியா இருக்கு சார். ஒன்னு DMK ADMK 2 பேருக்கு இழுபடியா இருக்கு சார். இல்ல ஒண்ணு இவங்க இல்லைன்னா அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் ஜெயிப்பாங்க. நீங்க ஓட்டு போட்ட தொகுதி எது? சீர்காழி சார். சீர்காழியில யார் ஜெயிப்பா? அது 2 பேரும் இழுபறி தான் சார். இழுபறி. ஆமா சார். சரி, அந்த மாவட்டத்துல எப்படி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிலவரங்கள்? மாவட்டம் இப்ப மயிலாடுதுறை மாவட்டம் பிரிச்சாங்களா சார். அதுல பூம்புகார் தொகுதி பவுண்டராஜ் சார் கொடுக்குறாங்க. இப்ப பூம்புகார் மயிலாடுதுறை 2 ADMK சார்பா ஜெயிச்சிருவாங்க சார். ஜெயிச்சிருவாங்க ADMK ஜெயிச்சிருவாங்க சார். அப்புறம் சீர்காழி தொகுதி தான் இழுபறி சார். சரி, அப்புறம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அனுபவம் பேசுங்கப்பா, டக்குனு சொல்லுங்க. நாங்குநேரில யார் ஜெயிப்பா? ஜெயிச்சிரும். சரி, மற்ற தொகுதிகள்ல மேல எடப்பாடி தான் வருவாரு. இல்ல தொகுதி பேரு எந்த கட்சி ஜெயிக்கும்? ஏன்னா நாங்குநேரில அதிமுக மேல ஆட்சி அமைக்கிறது எடப்பாடி தான் அமைக்கப்படுறது. சரி, ரைட். இல்ல உங்க மாவட்டத்தை சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம். சரி, திருநெல்வேலியில எந்தெந்த தொகுதியில யார் ஜெயிப்பா? எனக்கு தெரிஞ்சு என்னோட தொகுதி ஜெயிக்கும். சரி, ரைட், பேசுவோம். சுந்தரம் சார் பேசுங்க, சொல்லுங்க. நான் ராயப்பேட்டை தொகுதி DMK தான் வர மாதிரி வாய்ப்பு. DMK தான் வருமா? ஆமா. சரி, இப்போ வேற மற்ற பொதுவா உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற தொகுதிகளை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? மயிலாப்பூர் தொகுதியிலயும் DMK தான் வரும். அங்க R நடராஜனும் இவரு வேலுவும். நடராஜன் ஜெயிக்க மாட்டாரா? இல்ல, வாய்ப்பு கம்மியா சார். அவரு ஏற்கனவே ஒன்றும் அந்த அளவுக்கு திடீர்னு எலெக்ஷன் டைத்துல தான் அவரை பாக்குற மாதிரி தெரியும். அதனால அந்த பக்கம் வேலுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சரி, வேற எந்த தொகுதி உங்களுக்கு தெரியும்? இந்த 2 தான் எனக்கு தெரியும். மெட்ராஸ்ல
அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற தொகுதி எது? அதிமுக ஏன்னா இங்க நிறைய வந்து உங்களுக்கு இந்த கூட்டணி கொடுத்துறதுனால சரியா வர்றதுக்கு வாய்ப்பு வரல. சரி, அண்ணாதுரை பேசுங்க. உங்க பையன் பின்னாடியே நின்று இருக்கான் கையை காமிச்சுக்கிட்டு. பேசுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க. அதாவது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் சார், கீவளூர் தொகுதி சார். நானு இங்க வந்து பாமக கொடுத்திருக்காங்க. ஆனா பாமக 1% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். சரி, அது ஏடிஎம்கே கூட்டணி பாமக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால அந்த டிஎம்கே நிக்கிற கூட்டணி கட்சி தான் வரும். யாரு நிக்கிறா? மாலி அப்படிங்கிறவர் நிக்கிறாரு சார். வாலியா? மாலி அப்படிங்கிறவர் நிக்கிறாரு. அவர் தான் வருவாரு. ஆனா ஏடிஎம்கே கேண்டிடேட் நின்று கண்டிப்பா ஏடிஎம்கே தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல 6 தொகுதி இருக்கு. அந்த 6 தொகுதியில வந்து 5 தொகுதி வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றது. அந்த கீவளூர் தொகுதி மட்டும் தோல்வியை வந்து தழுவுனது. சரி, இப்ப ஆனா இந்த முறை நாகப்பட்டினத்துல இப்ப எத்தனை தொகுதியில அதிமுக ஜெயிக்கு? எந்த தொகுதியில? அந்த அண்ணன் ஓஎஸ் மணி மட்டும்தான், வேற எது வாய்ப்பு இல்லை. ஓஎஸ் மணி நாகப்பட்டினம் அவர் மட்டும் தான் ஜெயிப்பாரு. ஆனா எஸ்கேவி அண்ணா வந்து அவருக்கு இல்ல அப்படிங்கறது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஓஎஸ் மணி தான் ஜெயிப்பாரு அப்படின்ட்டு பரவலா இருக்கு. இல்ல, ஒரு பொதுவான கருத்து இந்த ஒரு 2-3 வாரங்களா நம்ம 3 நிகழ்ச்சியா பேசல, எல்லா மாவட்டத்திலயும் அந்தந்த அமைச்சர்கள் ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம ஒரு பெரிய பலம் முடியாது. ஏன்னா அமைச்சர்கள் நிக்கிற தொகுதியில அதிகமா செலவு பண்ணுவாங்க. நீங்க ஒரு சாதாரண கட்சிக்காரர் நிக்கிற தொகுதியை விட அமைச்சர் தொகுதியில ஒரு 2 மடங்கு 3 மடங்கு செலவு ஜாஸ்தியா செய்வாங்க. அதனால வெற்றி கூட வரலாம். அல்லது தொகுதியில பார்த்தா வேலை பயங்கரமா நடந்த மாதிரி தெரியலாம். ஆமா சார். அதாவது அமைச்சர் தொகுதியில மட்டும் எல்லா தொகுதியிலுமே இருந்து வேற முக்கியமான பிரமுகர்கள் அனைவரும் அமைச்சர் தொகுதிக்கு போய் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. ஆனா அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கெல்லாம் யாரும் அப்படி ஒண்ணு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா அந்த நாகப்பட்டினத்துல வந்து இவர் தான் வருவாரு. நம்ம விசிகா கட்சியில ஒருத்தர் நிக்கிறாரு. அவரு அவர் தான் வருவாரு அப்படின்னு அங்க பேச்சு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு 2 விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அது ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கே ஜெயபால் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர். ஆமா, 2 பேருக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் சரிவர அமையல. 2 பேருமே ஏடிஎம்கே தான். ஆனா ஓட்டு சதவி போச்சு. ஜெயபாலுக்கு சீட் கொடுத்திருக்காங்களா? அவருக்கு கொடுக்கலங்க. அவர் கொடுத்திருந்தா சாலரியா வந்திருப்பாரு அவரு. ஆமா, முன்னாள் ஜெயபால் மீன்வளத்துறை அமைச்சர் கொடுத்தது சாலரியா நாகப்பட்டினம் கைப்பற்றி இருக்கலாம். ஆமாங்க சார். அதனால அவங்களுக்கு சீட்டுல மறுக்கப்பட்டது. அது ரொம்ப அதனால நம்மளுக்கு சீட் நிறைய குறையுது. அதாவது அவங்க அப்ப எடப்பாடி சாரும் இருக்காரு, ஓபிஎஸ் இப்ப ஆதரவாளர்களை மத்தியில அங்க ஒற்றுமை இருந்தாலும் தொண்டர்கள் ஒற்றுமை இல்ல. இல்ல, அதே மாதிரி எல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் ஒண்ணும் ஜெயபால் சீட் வாங்கி கொடுத்துறதுனால பண்ணல. அவருக்கு அவர் மகனுக்கு அவங்க ஜாதிக்கு அவருக்கு வேணுங்கிற ஆளு இருக்கு. அதான் பாத்துக்கிறாரு. எல்லாம் வந்து இல்ல. ஓபிஎஸ் போய் இபிஎஸ் அணியில சேர்ந்துட்டாரு. நான் சொன்னேன், ஒரு தொண்டர் எனக்கு ஒரு பதிவு போட்டாரு, ஓபிஎஸ் அணியிலே ஒண்ணு கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஓபிஎஸ் போய் இபிஎஸ் அணியில சேர்ந்துட்டாரு. ஆமா சார், அதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஓபிஎஸ் சார் ஆதரவாளர்கள் யாருக்குமே சீட் இல்ல. சரி, ஓகே, தேங்க்யூ சார். குரு பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். காலை வணக்கம். நான் கவுண்டம்பாளையம் தொகுதியிலிருந்து பேசுறேன் சார், கோயம்புத்தூர் சார். இங்க வந்து நம்ம பையா கவுண்டர் தான் டிஎம்கே வருவாருன்னு நினைக்கிறேன் சார். டிஎம்கே ஜெயிச்சிருக்கீங்க? ஆமா, பையா கவுண்டர் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அருண்குமாருக்கு அருண்குமார் இருக்காங்க. கவுண்டர் இவங்களும் சலிப்பா கொஞ்சம் வித்தியாசத்துலதான் பையா கவுண்டர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் வடக்கு எப்படி இருக்கும் சார்? கோயம்புத்தூர் வடக்குல வந்து கமல் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் சார். கமல் நிக்கிறது தெற்கு சார். வடக்கு பத்தி நமக்கு ஐடியா இல்லை சார். அம்மன் அர்ஜுனன் நிக்கிறதும் சண்முக சுந்தரம் நிக்கிறதும். அம்மன் அர்ஜுனனுக்கு வாய்ப்பு உண்டு சார். ஏன்னா முன்னாடியே அவர் வந்து கொஞ்சம் பேர் நல்லா இருக்கு அம்மன் அர்ஜுனனுக்கு கோயம்புத்தூர்ல. வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? சார் வாய்ப்பு இருக்குது. அம்மன் அர்ஜுனனுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சரி. தெற்குல வந்து கமலஹாசனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. தொண்டாமுத்தூர் உங்க கருத்து என்ன சார்? நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. தொண்டாமுத்தூர் என் கருத்து வந்து அதிமுக கட்சி உறுப்பினர்னா வேலுமணி தோக்கணும். அவ்வளவுதான். அதிமுக கட்சி எதிர்காலத்துல உருப்படணும், விளங்கணும், வளரணும், மீண்டும் ஆளுங்கட்சியா வரணும். ஊழல் முத்திரை இருக்கக்கூடாது அதிமுகவுக்கு. ஜாதிய முத்திரை வந்து இருக்கக்கூடாது. தொண்டர்களை மதிக்கிற கட்சியா இருக்கணும்னா வேலுமணி தோற்கணும். அதுல எனக்கு கோயம்புத்தூர்ல தண்ணியே வித்துட்டாங்க சார். ஆமா, தண்ணியவே வித்துட்டாங்க. என்ன பண்றது? அடுத்தது ஜெனரேஷன் வந்து நம்மள விடுங்க சார். பின்னாடி வர குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்கு அந்த மாதிரி ஆய்வு பயமா இருக்கு சார். எல்லாம் உங்களோட ஆதரவு தான் நாங்க கண்டிப்பா நம்ம மறுபடியும்
உங்க பின்னணியில இருக்கும்னு நான் நம்பிக்கிறேன். சரி, ரைட். இதன் கூட ரொம்ப ரமேஷ்குமார் சொல்லுங்க. ஹலோ, கேக்குது, பேசுங்க. அதாவது சார், அதாவது இந்த ஜூம் மீட்டிங் சார்பா மறைந்த காமெடி நடிகர் விவேக்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிஞ்சுக்கிறேன் சார். ரெண்டாவது வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் இன்னைக்கு உள்ள ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா அவரை எதிர்த்து நிப்பாட்டின டிஎம்கே கேண்டிடேட் ஒரு வலுவான கேண்டிடேட் நிப்பாட்டாதனால அம்மா தொகுதி அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் வச்சுட்டு, ரெண்டாவது களத்துல இறங்கி பணியாற்றுறது நல்ல ஒரு வேட்பாளர் தான். வேலை பார்க்கலங்கிறது தான் எங்களுடைய குறை, வேற எந்த குறையும் கிடையாது. ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் ராஜேஷ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சார். அதிகமா இருக்கு. ஆமா சார், மெட்ராஸ்ல ஜெயிச்சா நம்ம ஆர்கே நகர்ல ஜெயிக்கலாம். ஆமா சார், ஆர்கே நகர் ஜெயிக்கலாம். அதை விட்டா சார் மாப்பா பாண்டியராஜன் தொகுதி கூட ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு என்னோட நண்பர், அங்க இருக்கிற நண்பர் எனக்கு நேற்று தகவல் கொடுத்தாரு சார். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு வர சார். நான் அவர் மேல எந்த குறைகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களா ஆவடி மக்கள். ஆமா ஆமா, அதுதான் என்னுடைய கருத்து சார். மிக்க நன்றி சார் உங்களை தொடர்பு கொண்டதுக்கு. பேசுங்க வீரமணி. சார், குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிங்க சார். இங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தங்கமணி தான் ஜெயிப்பாருங்கண்ணா. என்னன்னா இப்ப நம்மளுக்கு ஓம் சரவணா அப்படிங்கிறவர் வந்து இடையில போட்டி போட்டிருக்காருங்க. மற்றபடி வந்து திமுக வெங்கடாஸ் எல்லாம் ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெரிய அறிமுகம் இல்லைங்க. இல்ல கொஞ்சம் ஓட்டு சேதறதுங்க, அவ்வளவுதாங்க. தவிர மற்றபடி அண்ணன் தங்கமணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குதுங்கண்ணா. மற்ற தொகுதிகள்ல மற்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப சேந்தமலை வந்து ஒரு விமர்சனம் வந்து கட்சி கட்டுப்பாட்டம் மீறி வந்து சுயேட்சையா போட்டிடுறாருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் இழுபறி வரும் போல தெரியுதுங்க. மத்தபடி திருச்செங்கோடு ராசிபுரம் வந்து சரோஜா தான் ஜெயிப்பாங்க. திருச்செங்கோடு பொன் சரஸ்வதி வந்துருங்க. நாமக்கல் KKP பாஸ்கர் தான் ஜெயிப்பாங்க. என்ன நம்ம குமாரபாளையம் தொகுதி பொறுத்த வரைக்குங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணுங்க. ஆமாங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் கீழ் கிளை வட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறைவான வேலைப்பாடு தான் இருக்குதுங்க. இல்ல தங்கமணி மேடம் அவங்க எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறீங்களா? அது இருக்கிறாங்களா கிளைகள் எல்லாம்? இல்ல தங்கமணியான ஜெயிச்சிருவாருங்க. நம்ம இதுல வந்து இந்த கிளையில இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இறங்கி வேலை பார்க்கணுங்க. கிளையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செஞ்சா தானே அவங்க இன்ட்ரெஸ்டா இறங்கி வேலை பார்ப்பாங்க. கிளையில இருக்கிறவங்களை கண்டுக்கலாம், அவங்களுக்கு கேட்கறது இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாம் மகனுக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கட்சிக்கார கீழ இருந்து வரவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்ல? ஆமா இப்ப நீங்க வர்றீங்க, உங்களை நான் வந்து பேசுற கூப்பிட்டேன்னா உங்களுக்கு அடுத்த வர்றதுக்கு ஒரு பிரியம் இருக்கும் இல்லைன்னா? ஆமாங்க, அது அந்த மாதிரி தானே. கட்சிக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அடுத்த முறை அவன் திருப்பி போவான். போகும்போது மதிக்கலன்னா அப்புறம் அடுத்த முறை போகாம விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. அது கொஞ்சம் கீழே இதெல்லாம் கூப்பிட்டு ஓரளவுக்கு நல்லா பேசினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா இனி போலிங் முடிச்சதுல இனி கூட்டு பேசி என்ன பண்றது? பொதுவா இவங்கள்ட்ட ஒரு குறை என்னன்னா, தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், பன்னீர்செல்வம் ஆகட்டும், அதாவது கீழே இருக்கிற அந்த கிளை அளவுல இருக்கிறவங்கள யாரையும் வந்து மதிக்கல. எல்லாம் மந்திரிங்க, எம்எல்ஏக்களு, மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்க, அதுக்கு மேல கமிஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டர் அப்படி போயிட்டாங்களே ஒழிய கிளைக்கழக அளவுல இருக்கிறவங்களை வந்து ஒரு பெரிய அளவுல வந்து கண்டுக்கல. அந்த கண்டுக்கல அவங்க எல்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க. நாம பலரும் இப்ப களத்துல ஓட்டு கேட்க போகையிலதான் அவங்களே வந்து அதை வந்து பாக்குறாங்க. இல்லைன்னா ஆனா ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்தா ஜெயிச்சிடலாங்கிறது, பூத்து காசு வந்து ஒரு 50,000 1 லட்சமா கொடுக்கலாம், 2 லட்சமா கொடுத்தா கட்சிக்காரங்க வேலை செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது டேக் இட் ஆஸ் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்பதான் அவருடைய அந்த உண்மை நிலவரம் அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் புரிய வச்சிருக்கு. ஊர்லயே இப்ப கிராமங்கள்ல அங்க இருக்கிற கிளை செயலாளர் ஊர்க்காரர் 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு ரோடு வசதி, தண்ணி வசதின்னு போனாங்கன்னா அந்த கிளை செயலாளர் மதிச்சு கூப்பிட்டு உடனே அதிகாரிகள்கிட்ட சொல்லி அந்த வேலையை முடிச்சுட்டாங்கன்னா அந்த கிளை செயலாளர் நம்ம போய் சொன்ன மந்திரிட்டு வேலையை செஞ்சு கொடுத்தாரு, நம்ம பூத்துல நிறைய நம்ம ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு இறங்கி வேலை செய்வாங்க இல்லையா? அந்த தன்மைகள் வந்து குறைஞ்சிட்டதுனாலதான் இப்ப அந்த கிளைகள்ல அந்த பூத்துகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சங்கடத்துல இருக்காங்க. பேசுங்க. நான் உங்களை தொடர்ந்து பின்பற்றின்னு வரோம், மெசேஜ் எல்லாம் பாக்குறோம். நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு மாவட்ட அமைப்பாளராக இருக்கேன். இருந்தாலும் இந்த 86வது ஜூம் மீட்டிங்ல அண்ணனோட தொடர்பு கொள்றதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் செங்கற்பட்டு மாவட்டம்னா, செங்கற்பட்டு மாவட்டத்துல ஒரு 3 தொகுதியை பத்தி மட்டும் நான் சொல்றேன். மருதங்கம் தொகுதி என்னுடைய தொகுதி, நாங்க வசிக்கிற பகுதி. அங்க வந்து மதிமுக மல்லை சத்யா அண்ணன் நிற்கிறாரு. அதிமுகல மரகதம் குமரவேல் MP, முன்னாள் MP போட்டிடுறாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னா இங்க மருதங்கம் தொகுதியில மல்லை சத்யா அண்ணன் கண்டிப்பா கழிச்சுடுவாங்கண்ணா. ஏன்னு கேட்டுங்கன்னா, ஏற்கனவே அந்த தொகுதியில MP-யா இருந்தாங்க. இப்ப எங்க பகுதியெல்லாம் வந்து கிராம பகுதிங்க எந்த ஒரு பணியும் செய்யல. அதனால கண்டிப்பா மக்கள் வந்து அவங்க மேல அதிருப்தியில இருக்காங்க. அதே மாதிரி வந்து செய்யூர்ல வந்து அவர் சொந்த தொகுதியில பனையூர் பாபனுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. திருப்பூரூர்ல வந்து SS பாலாஜி நிக்கிறாரு. பாமகவுல திருக்கச்சூர் ஆறுமுகம் நிக்கிறாருண்ணா. கண்டிப்பா பாலாஜி கழிச்சுட்டு வரணும். அந்த அம்மா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லண்ணா, என்னை பொறுத்த அளவுக்கு
அப்படியான வாய்ப்பு இல்ல. அப்புறம் ரெண்டாவதுன்னா கட்சி வந்து திமுக அதிமுக என்ற நிலை மாறி தமிழ்நாட்டுல திமுக பிஜேபி என்ற நிலை வந்துருமோன்ற ஒரு அச்சம் தமிழர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இல்ல வந்துருச்சு. இந்த தேர்தல் களமே பிஜேபி வெர்சஸ் திமுக அமைஞ்சதுனால தான் இந்த மாதிரி வந்து அதிமுக சிரமத்துக்கே காரணம். அது ஒரு காரணம். உண்மைதான். பிஜேபி கூட்டணியே வேண்டாம்னு பேசிட்டு இருந்தது. அதனால அண்ணன் வந்து இந்த அரசாங்கத்தை பத்தியும் இந்த அரசியல் உள்ள இருக்கிற தலைவர்களை பத்தியும் ரொம்ப சிறப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பெருந்தலைவர் எம்ஜிஆரோட அம்மாவோட எல்லாம் நெருக்கமா இருந்திருக்கீங்க. அந்த கட்சி வந்து இந்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போறத நான் மாற்று கட்சியில இருந்தாலும் அது எங்களால பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீண்டும் அதிமுகவை மீட்டு எடுக்கிற பணியில நீங்க தொடர்ந்து பணியாற்றி வரீங்க. ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட உரையாற்றியதுக்கு. சார் நான் வினோதன் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில இருந்து பேசுறேன் சார். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில வந்து திமுக தான் ஜெயிக்கும். மன்னார்குடியிலயா? ஆமா திமுக தான் ஜெயிக்கும். டெல்டா ஏரியா ஃபுல்லாவே ஏடிஎம்கே ஜெயிக்காதியா. டெல்டானா எந்தெந்த தொகுதி சொல்றீங்க இல்ல மாவட்டம் சொல்றீங்க? மாவட்டம் வந்து திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டம் வருங்க. 3 மாவட்டத்துல பட்டுக்கோட்டையில வந்து திமுக தான் ஜெயிக்கும். மன்னார்குடியிலும் திமுக தான் ஜெயிக்கும். பட்டுக்கோட்டையில அவர் காமாக்கா வேட்பாளர் ஜெயிச்சுவாருன்னு சொல்றாங்களே. இல்ல அதுல முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிக்கிறதால அந்த ஓட்டு குவியறதால டிஎம்கே ஈஸியா வந்துருது. அது மாதிரி தஞ்சாவூர் வந்து திமுக தான், டிஎம்கே தான், திருவையாறு டிஎம்கே தான், கும்பகோணமும் டிஎம்கே தான், திருவிடைமதுரை டிஎம்கே தான், மயிலாடுதுறை டிஎம்கே தான், கீவலூரும் டிஎம்கே தான், திருத்துறைப்பூண்டியும் டிஎம்கே கூட்டணி தான், நாகப்பட்டினமும் டிஎம்கே கூட்டணி தான். அதனால டெல்டா ஏரியா ஃபுல்லாவே டிஎம்கே தான் வருது. இப்ப டெல்டால எந்த ஒரு தொகுதி கூட அதிமுக ஜெயிக்காதுங்கிறீங்களா? அது மட்டும் கொஞ்சம் இழுபறியா இருக்கு. வைத்திலிங்க ஜெயிச்சிருவாரா? அதான் அந்த தொகுதியில இழுபறியா இருக்கும். அதான் ஒருத்தராடு பேராவூர் நன்னிலா. வணக்கம் அண்ணா. வணக்கம். கேக்குதாண்ணா? கேக்குது பேசுங்க. கேக்குதாண்ணா? நல்லா கேக்குது பேசுங்க. வணக்கம். ஆயிரம் விளக்கு தொகுதி டாக்டர் எழிலன் எதிர வந்து குஷ்பு. இல்ல நம்ம கிட்ட குஷ்பு எதிர எழிலன் எப்படின்னா வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி டிஎம்கேக்கு தான் போட்டிருக்கேன். சொல்லிட்டேன். ஏன்னா குஷ்பு எல்லாம் இட்டு வந்து சட்டசபையில உட்கார வச்சோம்னா அப்புறம் என்ன இருக்குதுன்ற யோசனை தான். இல்ல யார் ஜெயிப்பா அந்த தொகுதியில் அதை சொல்லுங்க. டாக்டர் வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. அவ்வளவுதான். இது தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேக்குறேன். கேக்குது. அவர் ஜெயிச்சுதான் இருக்கிறீங்களா? ஆமா நிச்சயமா. அவரே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணாரு. தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தரையும் ஒர்க் பண்ணாரு. போச்சு பிஜேபி நிக்கிறாங்கன்னு பிடிக்கலையா இல்ல குஷ்புங்கிறதுனால பிடிக்கலையா? இல்லைங்க, குஷ்பு அம்மா வந்து டிஎம்கேல இருந்து அப்புறம் காங்கிரஸ்ல போயிட்டு அப்புறம் இதுல போயிடுச்சு. அரசியல்ன்றது யார் வந்தா நான் என்ன பெண் என்ன நடிக்க என்ன அதெல்லாம் வேற விஷயம். ஒரு தொகுதின்ற எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும்ன்ற ஒரு இது இருக்கணும்ல. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தேவைதான் காரணம். மற்ற தொகுதிகள் எப்படி இருக்கும்? டி நகர்ல சத்யா ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க. ஏடிஎம்கேல கம்பேரிட்டிவ்லி ஜெய கருணாநிதியோட வந்து அவர் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் இருக்கு. எனக்கு பக்கத்துல அவ்வளவுதான் தெரியும். எனக்கு இன்னொரு பக்கத்துல அண்ணா நகர் தொகுதி கோகுலா இந்திரா மேடம். அவங்க வந்து அறிமுகம்னா தொண்டர்களோட பெருசா நெருங்கி பழகாதவங்க அப்படின்றதுனால அதிக விருப்பம் காட்டலன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு. நான் இப்பதான் கவனம் செலுத்துறேன். அதிமுக டைல்யூட் ஆயிடுச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. டைல்யூட் ஆன பிறகுதான் நான் கவனமே செலுத்துறேன். கொஞ்சம் நீர்த்து போனதுக்கு அப்புறம் தான் நான் இதுல கவனமே 25 வருஷமா நான் பணிமனைக்கே போனதில்ல. அதுக்கு முன்ன போயிருக்கேன். நான் எப்ப அதிமுக நீர்த்து போகுது அப்படின்றவன கொஞ்சம் பதட்டம் வருது. அவ்வளவுதான். அதுதான் முக்கியமா இருக்கு. நான் நம்ம உதவியாளர்கிட்ட கூட சொன்னேன், எனக்கு வேண்டியது திராவிடத்தின் மற்றொரு முகம். அதுக்கு வந்து திமுக தான் ஒரே முகம்னு சொல்றத வந்து யாரும் ஏத்துக்க முடியாத அளவுக்கு அதிமுக வந்து ஏத்து வந்து நிக்கணும். திராவிடத்தின் மற்றொரு திராவிடத்துக்கு நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வரணும். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணியில அதிமுக போட்டிட்டு இருக்கணும். அந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணியாக நம்ம அமைந்திருக்கணும். சரி, நான் ஒரு சின்ன சந்தேகம் என்ன, இப்போ இது விருப்பப்பட்டு சேர்ந்திருக்க போறதுல எப்படினாலும் நெருக்கடி தான், சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்க போறாங்க. அதை தவிர்க்க முடியாத இடத்துல ஆளுமையில இருக்கிறவங்க பிரச்சனை தான் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன தப்பு பண்ணாங்களோ மாட்டிக்கிட்டாங்க. மாறி வந்ததுன்னா சரியாயிடும்னு நம்புறேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி இல்ல. தலைமையில் இருக்கிறவங்க அவர்கள் செய்த தவறுகள்ல இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அடகு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஒன்னும் பிறகு அவர்கள் மனம் திரும்பி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிக்கிற துணிச்சல் வரணும். அப்படி துணிச்சல் உள்ள தலைமை வேணும். அதான் துணிச்சல் உள்ள தலைமை வேணும். தலைமை மாறுதல் வந்து வேணும். ஆனா அந்த தலைமை மாறுதல்ங்கிறது சசிகலா அல்ல. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதிமுக டெல்டாவில தென் மாவட்டத்துல மட்டும் பலகீனமா இருந்ததுன்னா சரிங்க, அமமுகவை சேர்த்திருந்தா ஜெயிச்சிருக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் அந்த இதுக்கெல்லாம் வரல. அந்த கூட்டணி கொங்கு மண்டலத்துல பேசினீங்க பாத்தீங்கல்ல, வேறுபடியா கஷ்டம், வட மாவட்டத்திலயும் கஷ்டம். அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிருப்திங்கிறது அதிமுக தொண்டர்கள் விரும்புறது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி.
ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாநில சுயாட்சி, ஜாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டதாக அதிமுக கட்சி இருக்கணும். டெல்லிக்கு அடிமை இல்லாத ஒரு ஆட்சி, முக்கியமா அது ரொம்ப தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையா இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியால நியமிக்கிற தலைமையா இருக்கக்கூடாது. இப்போ அவங்க செய்யற தப்பு எல்லாம் அதிமுக மேல எழுதிட்டு கணக்கு எழுதிட்டு கேஸ் எழுதிட்டு போற மாதிரி எழுதிட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. ஒரு விடுதலை உணர்வுள்ள ஒரு தலைமை, அது இல்லாம இந்த திராவிடத்தின் மொத்த அடையாளம் திமுக தான் அப்படின்னு ஒரே ஒரு கட்சி இருக்கிறத நான் விரும்பல. அது வந்து வேற யாரோ கிளம்பி வராங்க, அவங்க எல்லாம் நிலைக்க முடியாது. புரட்சி தலைவர் வந்து முக்கியமா தமிழருக்கு வேண்டிய எத்தனை விஷயங்களும் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அம்மா இருக்கும் போதும் முடிஞ்சவர்களும் எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. திராவிடத்தின் அடையாளம் அவங்க கிட்ட இல்லைன்னா கூட திராவிடத்தின் செயல்பாடுகள் முழுசா இருந்தது. அதை யாருமே கேள்வி கேட்க முடியல. அடிமட்ட தொண்டர்கள், உறுப்பினர்கள் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்களுக்கு வேண்டியது மத்தியில இருந்து இந்த மோடி அப்படின்றவரோட தாக்குதல் நம்ம கிட்ட வரவாத ஒரு தேர்தல் முடிவு வரட்டும். 2ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த கட்டங்களை பத்தி நம்ம பேசுவோம். சரி, அடுத்து மதன்குமார் பேசுறீங்களா? மதன்குமார் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம வந்து வேளச்சேரி பகுதி சார். வேளச்சேரியில ஏடிஎம்கே தான் 100%. அசோக் மாவட்ட செயலாளர் வந்துருவாரு. அதே மாதிரி இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் கந்தவனம் வந்துருவாரு 100%. அது ரெண்டும் ஓகே. கொஞ்சம் தள்ளி பார்த்தா டி நகர்ல சத்யானந்தா வந்துருவாங்க. அது கன்ஃபார்ம். சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 6 தொகுதி நம்ம எதிர்பார்க்கலாம் சார் சென்னையில. ஏன்னா போலிங் ரொம்ப கம்மி, 55% தான் விழுந்துருக்குது போலிங். அதே மாதிரி நம்ம பார்த்தது வரைக்கும், அதாவது இப்ப இங்க வேளச்சேரி பகுதியில பார்த்தது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஏடிஎம்கே விழ வேண்டிய ஓட்டு எல்லாமே கரெக்டா விழுந்துது. அதாவது பூத்துல இருந்ததை வச்சு சொல்றேன், மாறி ஒன்றும் விழல, அதனால வந்துடும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு, அவங்க குஷ்பு வரமாட்டாங்க, 7 தான் வருவாரு அப்படின்னா. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஏன் அப்படின்னா 7 வந்து ஏற்கனவே வந்து இந்துஸ் வந்து தப்பா பேசுறது, அந்த கருப்பர் கூட்டம், அதெல்லாம் வந்து அவரோட கிரியேஷன் தான் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து எடுத்து சொல்லி அவங்களது பிரச்சாரத்துல எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சே ஒருத்தர் வந்து போய் கணத்துல விடுவாங்கன்றது தெரியல. அவர் ஒருத்தர் ஓட்டு போடாதனால, அவர் ஒருத்தர் திமுக ஓட்டு போட்டதுனால வந்து ஏடிஎம்கே வராதுன்னு சொல்றதெல்லாம் வந்து நான் வந்து கண்ண முடிக்கிட்டேன், எனக்கு ஃபுல்லா இருட்டா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவருடைய கருத்து. அவர் வந்து என்ன பாக்குறோம்னா, 25 வருஷம் நான் காரியாலயத்துக்கே போனது இல்லைங்க, இப்ப நான் போனேன், அதிமுக தோத்துருமோன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அதனால அதுதான் சார் சொல்றேன். கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு போறவரு அதிமுக கோசரம் ஓட்டு போடலனாலும் அட்லீஸ்ட் வந்து நோட்டாக்கு போட்டேன்னு சொன்னா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அவர் வந்து குஷ்பு பாரதிய ஜனதா கட்சி அது பிடிக்கல அப்படிங்கறதுல வராது. வேற ஏதாவது ஓட்டு போட்டுக்கலான்ற நானு டிஎம்கே ஓட்டு போட்டேன்னு சொல்றது தவறு தானே? இல்ல, அதாவதுங்க பெரியார் என்ன சொன்னாரு, பாம்பையும் கண்டா யார் அடிக்கன்னு சொன்னாரு. அதாவது நீங்க அதிமுக கட்சியில வந்துங்க 4 விதமான தலைமுறைகள் வந்து இருக்கு. பெரியார் அண்ணா வழி வந்தது, அது ஒரு தலைமுறை, அது அவரெல்லாம் இருக்கலாம். நானெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பார்த்து நான் வந்து எம்ஜிஆர் பார்த்து வந்த தலைமுறை, அடுத்து வந்து அம்மாவை பார்த்து வந்த தலைமுறை, அடுத்து இன்னொரு தலைமுறை. இப்ப அதிமுகவுக்குள்ள பாத்தீங்கன்னா 2-3 விதமான அந்த கருத்து ஓட்டம் வந்து இருக்கு. ஒண்ணு, இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம போறது சரி அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து நமக்கு பிடிக்கல, அது இந்த கட்சி அடிமைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறது இருக்கு. அதிமுக ஓட்டுல 20% வாக்கு வங்கிக்கு சரிவு வந்திருக்கு. அந்த இப்ப சென்ற நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நான் சொல்றேன். அந்த 20% எங்க போயிருக்குன்னா 10% திமுக பக்கம் போயிடுச்சு. இது யாருக்குன்னா அந்த திராவிட உணர்வாளர்கள், அந்த பழைய திராவிட இதுல. இன்னொரு 10% பாத்தீங்கன்னா சீமான், கமலஹாசன், தினகரன், இந்த 10% வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. அப்ப நம்ம வந்து கட்சியை ஒருங்கிணைத்து வலிமையாக கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 20% வாக்குகளையும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற 22% வாக்குகளையும் 42% வாக்குகளாக வலிமையான அதிமுகவாக வெற்றி பெறக்கூடிய இயக்கமாக நம்ம இதை கட்டமைப்பது எப்படி, இதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். அதனால நம்ம வந்து இவர் இப்படி சொல்லிட்டார், அவர் அப்படி சொல்லிட்டாருன்றது வேண்டாம். நம்ம வந்து இந்த இழந்த திமுக கிட்ட இழந்த 10%, சீமான், கமல், தினகரன் இங்க பிரிஞ்சு போகிற இன்னொரு 10%, அதிமுகவுக்கு விழுந்த அந்த 22%, இந்த 42%ஐயும் ஒருங்கிணைக்கிற பொழுது இன்னொரு 8% வாக்குகள் தானா வந்துடும். இது வெற்றி பெறுகிற அணியாக இருக்கு அப்படிங்கிற பொழுது வந்துடும். அதை எப்படி நம்ம கட்டமைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். கூட்டணியில வந்து நம்ம வந்து சேருங்கன்னு சொல்லி சொல்லல. தொண்டர்கள் யாரும், அதாவது தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியே விரும்பல. ஆனா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், தங்கமணி, வேலுமணி, கே.பி. முனுசாமி, சுகாதார விஜயபாஸ்கர், இந்த அமைச்சர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இந்த கட்சியை அடமாட்டாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களை எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நின்று
திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து நின்று ஒரு வலிமையான தலைமையை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையை நம்ம உருவாக்கணும். இதுதான் அதிமுக தொண்டர்களின் உணர்வாக இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா உங்க பின்னாடி நாங்க கண்டிப்பா இருக்கோம் சார். அதாவது வந்து எப்படின்னா எங்களுக்கு தேவை என்னன்னா, நம்ம அதாவது அம்மா சொன்ன மாதிரி இந்த அந்த மோடியா இல்ல இந்த லேடியான்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொன்ன கடைசியா சொன்ன ஒரே வார்த்தை, இனிமே என்ன அதிமுகவோ நானோ பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதை மீறி இவங்க வச்சிருக்காங்க. அதுக்குண்டான பலனை அனுபவிப்பாங்க, அனுபவிப்பாங்க. இப்ப சொன்ன தனிப்பட்ட முறையில அவங்களோட செல்வாக்கு வச்சு அவங்க நம்ம கட்சியோட ஆளுங்க போட்ட ஓட்டை வச்சு நான் சொல்லியிருக்கேன் தவிர மத்தபடி வந்து இதுக்குண்டான தக்க பாடம் கொடுப்பாங்க. இல்ல நீங்க சொல்ற கணக்கையே பார்த்தீங்கன்னா 19 6 தான் ஜெயிப்போம்னா 13 ஜெயிக்க மாட்டோம். அப்ப 3ல ஒரு பகுதி நம்ம ஜெயிக்கிறோம், 2 பகுதி ஜெயிக்க மாட்டோம். அப்ப 234 தொகுதியில பார்த்தீங்கன்னா 80ல இருந்து 90 வரும் சார். என்ன அது வந்தா பெரிய விஷயங்க. அதுதான் இது வரைக்கும் நான் பிராங்கா சொல்றேன். அதாவது இது ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்து தான் சொல்றீங்க. நான் வந்து இப்ப நம்ம இதுல யூடியூப்ல போட்டிருப்போம் பாருங்க. இது முடிச்சோடனே எடுத்து அந்த ஒவ்வொரு இதா நம்ம ஒரு இன்னைக்கு கொஞ்சம் தொகுதிகளையும் சேர்த்து போடுறோம். இதுவரைக்கும் நான் பேசுனதுல அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற அமைச்சர்கள் நிக்கிற தொகுதிகள் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது போக கொஞ்சம் அந்தந்த இடத்துக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, வேளச்சேரியில அசோக், டி நகர்ல சத்யா, அது அதே மாதிரி இவர் கூட ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க. விருகை ரவியா இருக்கிறவங்க ஜெயிக்கலாம். அதுதான் உண்மை. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறது இல்ல, பன்னீர்செல்வம் ஜெயிக்கிறது இல்ல, அங்கங்க தொண்டர்களை கொஞ்சம் அரவணைச்சு இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிற ஆட்கள் ஜெயிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவர் தென்சென்னை மாவட்ட தலைவரா இருக்க இது செயலாளர் இருக்கும் போதே சார், அதாவது வேளச்சேரி பகுதியில அதுதான் இணைஞ்சது. இப்பதானே பிரிஞ்சது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியுமே வந்து அவர் வருவார். அவங்க ஏரியால வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுதான் சொல்றேன். ஈஸியா நீங்க பாக்கலாம். அதாவது லோக்கல்ல இருக்க மக்கள் யாராவது ஏதாவது ப்ராப்ளம் சொல்லி வந்தா உடனே அட்டன் பண்றதுக்குலாம் அவர் இருக்காரு. கம்பல்சரி வந்து டெய்லி வந்து அவரோட ஆபீஸ்க்கு போவாரு, போயிட்டு மனு வாங்குவாரு, என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண சொல்லுவார். சோ இது மாதிரி ஆக்டிவா இருக்கிறதுனால கண்டிப்பா வருவார். மத்தபடி ஒண்ணும் இல்ல, ட்ரை பண்ணுவோம் சார். ஹோப்ஃபுல்லி திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்குதான் பாப்போம். மத்தவங்க சார் வணக்கம் சார். சார் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில இருந்து பேசுறேன் சார். எங்க தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா சார் திமுக வெற்றி பெறதுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். முதல்வர் மாவட்டம் தான் சார். எதனால பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக வந்து கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா சார் நல்ல தம்பிங்கிற கேண்டிடேட் வந்து போட்டிருக்காங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா ரேகா பிரியதர்ஷினிங்கிற கேண்டிடேட் வந்து நிப்பாட்டிருக்காங்க. அவங்க வந்து முன்னாள் சேலம் மேயரா இருக்காங்க. அவங்களோட பணி வந்து அதாவது கேண்டிடேட் லிஸ்ட் வெளியில வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து அவங்களோட பிரச்சாரத்தை வந்து கெங்கவல்லி சட்டமன்றத்துல வந்து தொடங்கிட்டாங்க. அதனால வந்து அதாவது இரு திமுக அதிமுக 2 கட்சிகளுமே சமமான அளவுல வந்து பாத்தீங்கன்னா பணபலம் வந்து செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து திமுக தான் வந்து சாதகமா இருக்கு. எதனால கேட்டீங்கன்னா கடந்த தேர்தல் 2016 தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 2000 வாக்கு வித்தியாசத்துல தான் வந்து தோல்வி அடைஞ்சாங்க ரேகா பிரியதர்ஷினி. அதிமுக வந்து 2000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிச்சு. கடந்த நம்ம சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பாத்தீங்கன்னா அவர் பேர் கூட எங்களுக்கு சரியா என்ன ஞாபகம் இல்ல. அவர் சுற்றுப்பயணமே இல்ல. சேலம் மாவட்டத்துல எந்தெந்த தொகுதி ஜெயிக்கும், எந்தெந்த தொகுதி சிரமம்? சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப அதிக அளவு கடந்த தேர்தல் பாத்தீங்கன்னா 11க்கு 10 அதிமுக வெற்றி அடைந்தோம். இந்த தேர்தல்ல வந்து ஒரு 2-3 தொகுதியை வந்து வெற்றி பெறதுக்கு தான் அதிமுக வாய்ப்பு இருக்கு. சேலம் மாவட்டம் முதலமைச்சரோட மாவட்டத்தோட தொகுதி தான். ஆமா 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 11க்கு 2 அல்லது 3 தான் ஜெயிக்குங்கிறீங்க. வந்து வெற்றி பெறுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருவார்ல? அவரு ஜெயிச்சிருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி ஒண்ணு வரும், அப்புறம் அருள் ஒண்ணு வருவாரு சேலம் மாவட்டத்துல. சேலம் மேற்குன்னு நினைக்கிறேன் பாமக சார்பா வந்து கூட்டிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு தொகுதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த 3 வந்து வருங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா மலைவாழ் மக்கள் இருக்கிறதுனால அந்த ஓட்டுகள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. எங்களோட நம்மளோட வெற்றி வந்து இங்க இழக்கிறதுக்கான காரணங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு வந்து கணிசமான பலம் இருக்கு கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில. அந்த ஓட்டுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தினகரன் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு, ஓட்டை பிரிச்சுட்டாரு. அது அவர் வந்து ஒரு சும்மா எப்பயுமே வந்து அதாவது முதல் முறையா வந்து விஜயகாந்த் வந்து தேர்தலில் போட்டிட்ட சமயத்துல முதல் முறை தனிச்சையா போட்டிட்டப்பே 10,000 ஓட்டுகள் வந்து வாங்கினாங்க தேமுதிக. கடைசி எலெக்ஷன்ல கூட வந்து நல்லா ஓட்டு, அதாவது 2000 தேமுதிகவை நம்ம கூட்டணியில இருந்து விட்டுருக்கணுங்க அவசியம் இல்ல. பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்த பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட தேமுதிகவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க எதிர்கட்சி வரிசையில தமிழ்நாட்டுல அமர்ந்து இருக்காங்க.
அதை வந்து நம்ம கருத்துல வச்சிருக்கணும். தேமுதிக வந்து விட்டதுக்கு வந்து நம்மளோட வெற்றி வாய்ப்பு வந்து நிறைய இடங்கள்ல வந்து பறிபோறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நம்ம அதிமுக வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7000-8000 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து ஜெயிக்க போறோம், அதாவது தோல்வியை சந்திக்க போறோம், தோல்வி அடைய போற தொகுதியில. அந்த தொகுதியில நம்ம தேமுதிகவோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா தினகரன் அவரோட ஓட்டு காரண காரியங்களை எல்லாம் நம்ம 2ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுவோம். ரேகா பிரியதர்ஷினிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். அவங்க முன்னாள் மேயரா இருந்திருக்காங்க. சொன்ன கருத்து வந்து சேலம் மாவட்டத்துல 11 தொகுதியில 2 அல்லது 3 தான் அதிமுக ஜெயிக்க முடியும்னு சொல்லி. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து யார் பேசுறீங்க? பேசுங்க மகாலிங்க. நமக்கு வந்து வேலூர் மாவட்டம் சார். வேலூர் மாவட்டத்துல வந்து தனி தொகுதி சார். அதுல வந்து நம்ம கட்சியின் சார்பில் வந்து கோவை ஜெகன்மூர்த்தியை தூக்கி வச்சிருக்காங்க சார். ஆனா இப்போதைக்கு வந்து நமக்கு கேவிக்கும் ஜெகன்மூர்த்தி சார் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாரு, அது 100% உண்மை சார். அதே போல வந்து அணைக்கட்டுல வந்து நம்ம மாவட்ட செயலாளர் வந்து நின்றுக்கிற சார் வேலழகன். அந்த தொகுதியில வந்து மக்களுக்கு எல்லாம் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு, நலத்திட்டங்கள்லாம் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது அணைக்கட்டு நமக்கு கன்ஃபார்மா சார். அது 2வது வந்து வேலூர் சார். வேலூர்ல வந்து எஸ்ஆர் கேப் நிக்கிறார் சார். அவரை எதிர்த்து வந்து முன்னாள் மேயர் நிக்கிறாரு. ஆனா வந்து முன்னாள் மேயருக்கு வந்து அந்த தொகுதியில வந்து வாய்ப்புகள், அதனால வந்து எஸ்ஆர் கேப்புக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து 195% எஸ்ஆர் கேப்புக்கு வந்து வேலூர் வாய்ப்பு இருக்கு சார். ஏற்கனவே வந்து காட்பாடி மொத்தம் வேலூர்ல வந்து 5 தொகுதி சார். அதிமுக வந்து கன்ஃபார்மா வந்து 4 ஜெயிக்கும் சார். 4 ஜெயிக்கும். குடியாத்தம் தான் சார். ஏன்னா வந்து அதுல வந்து டிஎம்கே ஆளுங்க வந்து நிறைய கொஞ்சம் ஓட்டுங்களை வந்து கொஞ்சம் அதான் சார், அதாவது ஓட்டுங்களை வந்து எக்கச்சக்கமா போட்டிருக்காங்க, திருட்டு ஓட்டு மாதிரி. அதனால வந்து குடியாத்தா மட்டும் சொல்ல முடியாது சார். மீதி வந்து 4 வந்து கன்ஃபார்ம் சார் நமக்கு ஏடிஎம்கே. ஏன்னா காட்பாடியில வந்து ராமு நிக்கிறாரு. அதுல வந்து உள் சைடு மலை ஓரத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து இவர் தூரம் வரைக்கும் போய் கேன்வஷன் பண்ணல. 2வது வந்து அவர் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த முறை மட்டும் கொடுங்க, அடுத்த முறை நான் நிக்கல, வேற நினைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு எலெக்ஷன் இதே மாதிரி சொல்றாரு அவரு கண்டி. ஆனா மக்களுக்கு வந்து உள் சைடுல மக்கள் வந்து கிராமங்கள் நிறைய இருக்கு. அதனால வந்து இப்ப இவர் வந்து ராமு வந்து அந்த உள்ள கிராமங்களுக்கு எல்லாம் போய் சொல்லி எல்லாம் கேன்வஸ் பண்ணதுல ராமுக்கு வந்து 190% அவருக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் புனித். வேலூர் மாவட்டத்துல டோட்டல் 5 தொகுதி, அதுல 4 கன்ஃபார்ம். குடியாத்தத்துல ஃபைதா மேடம் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதாவது வேலூர்ல 5 தொகுதியில 4 தொகுதியில அதிமுக ஜெயிச்சிரும். அந்த குடியாத்தத்துல பேச குடியாத்தத்துல கண்டிப்பா ஃபைதா மேடம் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. 10,000-15,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாங்க. சரி, எந்த ஒரு தொகுதி ஜெயிக்காதுன்னு சொல்றீங்க வேலூர்ல? சார் எனக்கு கொஞ்சம் அணைக்கட்டு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். அணைக்கட்டு டவுட்டா இருக்கா? அணைக்கட்டு டவுட்டா இருக்குது. தமிழ்நாடு 135 140 சீட் வரும் சார் ஏடிஎம்கே. சரி, வந்தா சந்தோஷம். இல்ல கண்டிப்பா வரும். எடப்பாடி அவர் 2வது டைம் முதலமைச்சர் உட்காருவாரு. 2026 2031 கூட கண்டிப்பா வரல முதலமைச்சர். சரி, கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம். அவினாஷ்ல இருந்து பேசுறேன் சார். நான் நம்ம சைடு இங்க ரெட்டல தான் சார் ஜெயிக்கும். கண்டிப்பா சார். திருப்பூர் ரெட்டல தான் சார். திருப்பூர் தொகுதி பத்தில ரெட்டல தான் சார். ஈரோடு ரெட்டல தான் சார் வரும். ஈரோடு சார் வருவாங்க. கோயம்புத்தூர் நம்ம வேலுமணி சாருங்க சார். அது கன்ஃபார்ம். கோயம்புத்தூர் நம்ம வேலுமணி சாருங்க சார். ஓகேங்க சார். விஜய் கோகுல் பேசுங்க தம்பி. சார் நான் வந்து செய்யார் தொகுதியில இருந்து பேசுறேன் சார். சார் எங்க வந்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் சார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்துல 4 தொகுதி நம்ம தான் சார் ஜெயிப்போம். எத்தனைக்கு? எங்களுக்கு 24 தொகுதி சார். 4மே நம்ம தான் சார் ஜெயிப்போம். 4மே நம்ம ஜெயிச்சிருப்போம் திருவண்ணாமலையில. ஆமா சார். வேலு தோத்துருவாரு. பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து வேலு நிக்கிறாருல திமுகல. அது திருவண்ணாமலை சார். நாங்க திருவண்ணாமலை வடக்கு சார், தனி சார். ஆரணி கலசப்பாக்கம் செய்யாறு வந்தவாசி சார். 4 தொகுதி சார் எங்களுக்கு. கலசப்பாக்கத்துல யார் ஜெயிப்பா? பன்னீர்செல்வம் தான் சார் ஜெயிப்பார் கண்டிப்பா. சரி, அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நிக்கிறது உங்க மாவட்டமா? அவர் அது வேலூர் தெற்கு மாவட்டம் சார். அது திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் சார். ஆமா சார். சரி, உங்களுக்கு ஜெயிச்சிடலாங்கிறீங்க. அண்ணா சேவரார் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அண்ணா தூசியாரும் கண்டிப்பா ஜெயிப்பார் சார். சரி, மதுவஸ்ரீ சார். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு வந்து ஏடிஎம்கே தான் வரும். அண்ட் ஆக்சுவலா எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸும் வருது எங்களுக்கு வந்து அதிமுகல தான். ஸோ நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் போலிங் வச்சதுல வந்து பட் போலிங் வச்ச சைட்ல வந்து நாங்க வந்து டிஎம்கேல வந்து நிறைய போலிங்ஸ் வந்துச்சு. நாங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம்ஸ்ல வச்ச போலிங்ஸ்ல. பட் வந்து என்னோடது வந்து சூலூர் பக்கம். அதனால அங்க வந்து எப்பவுமே கந்தசாமி ஏடிஎம்கே தான் வருவாங்க. ஏன்னா அவரோட சொந்த தொகுதியை கூட, அதனால அவருதான் வருவாரு. சூலூர்ல ஏடிஎம்கே ஜெயிச்சிருமா? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தொகுதி அதிமுக ஜெயிக்குதுன்னா சூலூர் ஜெயிச்சிரும். அதே மாதிரி திருப்பூர்ல அவினாசி ஜெயிச்சிரும். அதே நீங்க இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் எந்தெந்த தொகுதியில ரிசர்ச் பண்ணீங்கன்னு கேக்குறேன். எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி ஏதாவது சர்வே எடுத்தீங்களா நீங்க? இல்ல உங்க சூலூர் தொகுதியை வச்சு சொல்றீங்களா?
நாங்க என் சூலூர் தொகுதியை வச்சு சொல்றேன். அண்ட் அன்னூர் சைட்ல வந்து அவங்க வேற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. பட் எனக்கு ஆஸ் கிளியர் தெரியல. பட் வந்து அவங்க சொன்னது வந்து ஏடிஎம்கே தான் வரும். எங்களுக்கு சப்போர்ட் அந்த சைடு தான் நிறைய இருக்கு. ஸோ எங்களுக்கு அந்த சைடா வரும் அப்படின்னு சொன்னா சூழல் எப்போ ஏடிஎம்கே தான் சார் வரும். சூலூர் ஏடிஎம்கே அவர் கன்சாமி நல்லா பண்றாரு, பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. வந்து அது டெஃபினட்டா சூலூர், கோயம்புத்தூர்ல ஒரே தொகுதி ஜெயிக்குதுன்னா சூலூர் ஜெயிச்சிடும் ஃபர்ஸ்ட். அதாவது அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் சூலூர் ஜெயிச்சிடும். அண்ட் என்ன ஒரு இதுனா இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம்னு நான் சொல்றேன் அவங்க அந்த சைட்ல இருந்து. என்ன இன்வால்வ்மெண்ட் சொல்லுங்க சார்? என்னன்னா அவங்க வந்து கரெக்டா எலெக்ஷன் டைமிங்ல தான் நாங்க பார்க்க முடியுது, மத்த டைமிங்ல எல்லாம் எதுவும் பார்க்க முடியலன்னு எங்களுக்கு தோணுது ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து. இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த அரியர் எக்ஸாம் எல்லாம் ஆல் பாஸ் போட்டார்ல, அதெல்லாம் நல்லது நியாயம் நீங்க நினைக்கிறீங்களாமா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து ரொம்ப அது வந்து எப்படின்னா அப்படி என்ன வேணாலும் சரி அது நம்ம போயிடலாம், நம்ம அரியர் வச்சாலும் கூட பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஜாபுக்கு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அரியர்ல ஆல் பாஸ் போட்டு வந்தவங்களை பார்த்துட்டு எவனாவது கம்பெனிக்கார வந்து நீங்க டிசிஎஸ்லயோ இதுல இன்ஃபோசிஸ்லயோ பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்படின்னா இப்ப வந்து நான் எங்க ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹெச்ஆர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால நீங்க வந்து ஆல் பாஸ் ஆயிருவீங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ். சோ அதனால 5 ரவுண்ட்ஸ் இருக்கிற இடத்துல எங்களுக்கு 12 ரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி குவாலிபிகேஷன் அதிகமா வச்சுதான் எங்களை எடுப்பாங்க. அண்ட் மார்க் பேஸ்ல எல்லாரும் பாஸ் ஆயிடுவோம். பட் எங்களுக்கான வேல்யூ அந்த இடத்துல எங்களோட டிகிரிக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அந்த டிகிரிக்கு ஒரு வேல்யூ இல்லாம வந்து போயிடுது. அது வந்து லைஃப் டைமுக்கு ஒரு ஸ்டிக்மா இல்லையா? இப்ப நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். பட் எனக்கு எம்எஸ்சியும் போது அது வந்து ரொம்ப டஃபா இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் சைட்ல எங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் எங்களுக்கு கிளியர் பண்ணி போறதுக்கு. பட் ஆன்லைன் எக்ஸாம் போது எங்களுக்கு வந்து ஓவர் டைம் நமக்கு சப்போஸ் நாங்க இது இன்வால்மெண்டோட கவனிப்போம். அண்ட் ஓவர் டைம் எங்களை ஒர்க் பார்த்து நாங்க போயிடுவோம். ஆனாலும் நாங்க பாஸ் ஆயிடுவோம். அந்த சப்ஜெக்ட்ஸ்ல நாங்க ஈஸியா பாஸ் ஆகி போயிடுவோம். அவங்களுக்கும் அந்த சொல்லிக் கொடுக்கறவங்களுக்கும் பெனிஃபிட் இல்லாம போச்சு, எங்களுக்கும் பெனிஃபிட் இல்லாம போச்சு. அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி எஜுகேஷனே கீழ வந்துருது இல்ல. தமிழ்நாடுனா we are ahead of other நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். இப்போ நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஐடி ஃபீல்ட்ல சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஸ்பெஷலி ஃப்ரம் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஐடியே இன்னைக்கு யூஎஸ்ல டாமினேட் பண்றாங்க. ஏன்? அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கிறது. இப்ப இது வந்து நீ 25 அரியர் வயசு இருந்தாலும் நீ ஆல் பாஸ் அப்படின்னு சொன்னோம்னா அவன் நேரா போய் நாளைக்கு நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த ஆல் பாஸ் ஆனவன் நேரா எடப்பாடி போய் பார்த்து ஒரு அமௌண்ட் கையில கொடுத்துட்டு அவன் டிஎன்பிஎஸ்சியில போஸ்டிங் வாங்கிட்டு போயிடும். நீங்க வந்து நம்ம கட்சி அது வேற. அது வந்து எம்ஜிஆர் அம்மா அதிமுக ரட்டலை அது. ஆனா அதுக்காக வந்து இவங்க செய்யற எல்லா கோமாளித்தனத்தையும் நம்ம சரின்னு சொல்ல முடியாது இல்ல. நம்ம ஓட்டு ரட்டலைக்கு தான் போடுவோம், அதிமுக தான் ஜெயிக்கிறோம்னு நினைக்கிறோம். அதுக்குதான் நம்ம வேலை செய்வோம். ஆனா இவங்க செய்யற அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு தப்பு நடந்துருச்சு, 2 ஆளுக்கு தப்பு நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, ஒரு சொசைட்டியே அடிபடுது இல்ல. நீங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த காலேஜ் அந்த போன அகாடமிக் இயர்ல பாத்தீங்கன்னா என்டையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டா காட் டெஸ்ட்ராய்டா இல்லையா சொல்லுங்க. அந்த ஒரு வேல்யூவே இப்ப என்னன்னா நீங்க படிக்கிற அமௌண்ட் கட்டி இப்ப வந்து நாங்க டிகிரி வாங்குற ரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆகும். ஆன்லைன்ல எக்ஸாம் எப்படி எழுதுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல எப்படி எழுதுவாங்க. அப்ப இது வந்து அமௌண்ட் டிகிரி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த சப்போர்ட் அந்த விதத்துல அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. எல்லாருமே ரெண்டாவது கோர்ட்ல வேற இப்ப ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த ஆல் பாஸ் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. இதுல அதை விட முட்டாள்தனம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியே சொந்த செலவுல ஒரு ஃபுல் பேஜுக்கு ஆட் வந்திருக்கும். ஆல் பாஸ் கொடுத்த அரியர் மாணவர்களின் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டூடெண்ட் போய் இவங்களுக்கு வந்து ஃபுல் பேஜ் வந்து ஆட் தமிழ்நாடு பூரா கொடுக்குறான். அது இவங்களே அந்த ஓட்டு எல்லாம் வந்துருமா, அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இவரை திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்களாம். அதாவது எப்பவுமே ஒன் ஷுட் லுக் அட் when you are at the helm of the affairs, when you are at the deciding factor, நீங்க என்ன பார்க்கணும்னா you should see both sides of the coin. இது செஞ்சா பிளஸ் என்ன வரும், மைனஸ் என்ன வரும், அப்ப ரெண்டையும் கூட்டி பார்த்து இதுல எது பெனிஃபிட்னு பார்க்கணும். அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களே குறைஞ்சது ஒரு 3-4 கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க விளம்பரத்துக்கு. அரியர் மாணவர்களின் கடவுளே அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களே விளம்பரம் கொடுத்து, அது இல்லைன்னா கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னா அந்த யூனிவர்சிட்டியில கூப்பிட்டு எப்ப ஏதாவது கொஞ்சம் கிரேஸ் மார்க் கொடுத்து பாடல் இருக்கிறதெல்லாம் அது எல்லா யூனிவர்சிட்டியுமே செய்வாங்க. அதனால ஒரு பேப்பர் வேல்யூவேஷன்ல வந்து கொஞ்சம் லிபரலா இருங்க அப்படின்னு சொன்னாலே போதும், டீச்சர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட். இது இவங்க ஓட்டுக்காக ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இப்ப கோர்ட்ல அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி இப்ப 2 எண்டும் போச்சு. ஆல் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி வந்தவன் இப்ப இல்லன்னு ஆகி போச்சு. ரெண்டாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு அந்த டிகிரிக்கு வேல்யூ இல்லாம போச்சு. அப்ப 2 பேருக்கு அது சங்கடம் தானே. ஆமாங்க சார். 2 சைடும் எங்களுக்கு வந்து அப்படி பார்த்தாலும் ஒவ்வொருத்தர் அந்த டைம்ல ஹாப்பியா தோணும்ப்பா, எழுத தேவையில்லை, எக்ஸாம் எழுத தேவையில்லைன்னு தோணும். இப்ப அதோட நாங்க ஒர்க் போகும்போது அது ரொம்ப பெரிய மைனஸா தெரியும் எங்களுக்கு. அதுவும் நெக்ஸ்ட் என்னன்னா நீங்களே ஏதாவது அந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் இருக்கு இல்லையா பியாண்ட் தி சிலபஸ்
இன்டர்வியூக்கு வந்து இப்போ 5 ரவுண்ட்ஸ் மற்றவங்களுக்குன்னா உங்களுக்கு 12 ரவுண்டுன்னா யூ ஷுட் எக்யூப் யுவர் செல்ஃப் டு ஃபேஸ் தோஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லையா? அதான் சொல்யூஷன்ஸ். அரியர் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அரியர் இருக்கிறவங்களுக்கு அரியரை பாஸ் பண்ணணும். அரியரையும் இப்ப பாஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அது 12th இப்ப 10th பேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 10th ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் கொஞ்சம் டவுன் ஆவாங்கல்ல அந்த பேஸ்ல பார்க்கும்போது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டெப்பே 10th அதுவும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதனால பேசாம 23 வயசு ஆச்சுன்னா வந்து ஒரு டிகிரி வாங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றதுதான். காலேஜ் பூரா போயிடுச்சு. அத்தனை காலேஜும் ஸ்டாண்டர்டு, அகாடமிக் ஸ்டாண்டர்டு. ஒவ்வொரு காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர் ஆபீசர் தனியா போட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனிஸ் எல்லாம் காலேஜ் கூட்டிட்டு வந்து அந்த கோஆர்டினேஷன் அது பூரா போச்சு. எஜுகேஷன் சிஸ்டமே அடிபட்டுச்சு. இது இப்ப தெரியாது, இப்ப யாருக்கும் தெரியாது. இன்னொரு 2 இயர் 3 இயர் ஆகையிலதான் இதோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் வந்து வெளியில வந்து தெரியும். சரி, அடுத்த வேற யார் பேசுறீங்க? பேசுங்க பாரதி. தஞ்சாவூர் மாவட்டம் சார். நாங்க கிட்டத்தட்ட 8 தொகுதி இருக்கு. பாதிக்கு பாதி நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். 8 தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருமா? 8ல வந்து பாதிக்கு பாதி. 8ல பாதிக்கு பாதி 4 தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார். சரி, எந்த 4 தொகுதி ஜெயிக்காதுன்னு நினைக்கிறீங்க? கும்பகோணம் சார், திருவையாறு, திருவிடைமருதூர், பாபநாசம் சார். சரி, இந்த 4 ஜெயிக்காதுங்கிறீங்க. ஜெயிக்காது. எஸ், பேசுங்க தம்பி. உங்க தொகுதி எது? ராமர் சார். ராமர், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் திமுக. திமுகவுக்கு. யார் ஜெயிப்பா? ஜெயிக்கிறது திமுக தான் சார் ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்கும். ஏன் நீங்க அண்ணா திமுக ஓட்டு போடல? அண்ணா திமுக வீட்டுல எல்லாரும் திமுக போடுறாங்க. ஏன் போட்டாங்க வீட்டுல எல்லாரும் திமுக? ஏன் அவங்க எல்லாம் அண்ணா திமுக போடல? அண்ணா திமுக தான் போட சொல்லியிருக்கேன் சார். எல்லாரும் அடுத்த ஓட்டு அண்ணா திமுக தான். அடுத்த முறை எல்லாரும் அண்ணா திமுக. இந்த முறை ஏன் போடலன்னு கேக்குறேன். வீட்டுல அம்மா சொன்னாங்க. என்ன பிடிக்காம போச்சுன்னு கேக்குறேன். இப்ப சொன்னதானே அங்க ஒரு பையன் 2032 எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இப்ப மயக்கம் போட்டு கொடுத்திருப்பாரு. ஒருத்தர் பேசினார்ல, இப்ப 2032 எடப்பாடி பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர். இதை கேட்டு அவர் வந்து நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பாரு. அவர் உடனே மயக்கம் போட்டு கொடுத்திருப்பாரு. நீ அது காரணம் என்னங்கிறது கண்டுபிடிக்க தம்பி. என்ன தப்பா போச்சு, நம்ம அது என்ன சரி பண்ணா அடுத்த முறை எல்லாரும் அதிமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்த வாரம் வந்து பதில் சொல்லுங்க இருக்கு. முருகேசன் பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம். பேசினாலும் பார்த்து வாட்ச் பண்ணேன் நானு. இப்ப கேட்ட வரைக்கும் இப்ப தஞ்சை மாவட்டத்துல வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க தான் வருவாங்க, டிஎம்கே தான் வருவாங்க. இப்ப 8 தொகுதி இருக்குனாக்கா அதுல வந்து 7 அதான் வரும். 5 வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க தான் வருவாங்க. இப்ப எனக்கு வந்து 16 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுல வந்து டிஎம்கே தான் வருங்க. இது வந்து ஒரு பட்சம் பட்ச மாதிரி வந்து அக்னி பட்ச மாதிரி தான் வந்து ஏடிஎம்கே இடத்துக்குள்ள ஒரு சங்கடமா சூழ்நிலை. இதுக்கு பிறகு வந்து வந்து எடப்பாடி ஓபி அந்த குரூப்ஸுக்கு என்னன்னா சிந்திக்கக்கூடிய நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பை தான் அந்த 5 வருஷம் அவங்க பயன்படுத்தி ஆகணும். யார் யார் விட்டு போனாங்க, விலகி போனாங்க, மறுபடியும் வந்தாக்க ஒரு 10 ஓட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாமா? இல்ல அதனால வந்து வரக்கூடிய வந்து அந்த மாநகராட்சி எலெக்ஷனு, அது பின்தொடர்ந்து வரக்கூடிய வந்து அடுத்த எலெக்ஷனு, அது மாதிரி வந்து இந்த குறைகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா அவங்க பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து நீங்க சொல்றது வந்து இந்த எலெக்ஷன்ல வரலைன்னா பாதுகாப்பு தேடி அவங்க போய் பிஜேபியில சேர்ந்துட கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல நின்று எந்த இடத்துல தவறாச்சு, யாரையெல்லாம் புறக்கணிச்சோம், இது எப்படி பலப்படுத்துறது, நின்று ஃபைட் பண்ணி வரணும். பயன்படுத்திக்கிறத ஏங்க நான் தமாசா சொன்னா கூட நான் சொல்ற கருத்து, பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நின்னா மட்டும்தான் அதிமுக அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியும். அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் 2 உனக்கு பிஜேபி பிடிக்குதுல, நீங்க 2 பேரும் போய் அங்க சேர்ந்துக்கங்க. இல்லைன்னா அதிமுக தொண்டர்கள் விரும்புற மாதிரி இப்ப ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஒரு திராவிட இயக்கம் தான் வந்து இருக்கு, இன்னொரு திராவிட இயக்கம்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய முதுகுக்கு பின்னால போய் நிக்குது. நீங்க அந்த முதுகுக்கு பின்னால நிக்கிற திராவிட இயக்கம் வந்து நிமிர்ந்து நிக்கணும், நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் களம் பாரதிய ஜனதா கட்சியா திராவிடமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல திமுகவுக்கு அந்த அட்வான்டேஜ் போயிடுது. தேர்தல் களம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலிருந்து ஒதுக்கிட்டு திமுகவா அதிமுகவா என்று நாம் தேர்தல் களத்தை அமைத்தால் வெற்றி பெறுவது அதிமுக. அப்ப களம் இல்லையா சார்? வாய்ப்பு இம்பாசிபிள், நாட் பாசிபிள். என்னன்னா இதே வந்து கலைஞர் இருக்கும் போதே வந்து பிஜேபி அலையன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து காட்சி காலத்தை வந்து நடத்துறாங்க. அது வந்து உலகாண்டு வரல. அதனால வந்து ஒண்ணும் இல்ல, எம்பி எலெக்ஷன்லயே வந்து அவங்க தனி மெஜாரிட்டி வந்து பிஜேபி வந்ததுனாலதான் டிஎம்கே சப்போர்ட் இல்லாம அவங்க ஆட்சி அமைச்சாங்க. இதே வந்து எம்பி எலெக்ஷன்லயே வந்து ஒரு ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நிசப்தமான உண்மை என்னன்னாக்கா, இதே ஸ்டாலின் வந்து தூது விட்டு இருக்காரு, பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கலை நிலவரம். அதான் 2 வித்தியாசத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வாஜ்பாய் அத்வானி காலத்துல இருந்த பாரதிய ஜனதா கட்சி வேற,
எம்ஜிஆர், கலைஞர், அம்மா காலத்துல இருந்த திராவிட கட்சிகள்ங்கிறது வந்து வேற. அம்மா வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தை அமைச்சாங்க, அம்மாவே வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தாங்க, அது வேற. நீங்க வந்து இவங்க நின்னுட்டு மோடி தான் எங்கள் டேடின்னு காமெடி பேசுறது எல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்க சொல்லுங்க? நீங்க மோடி தான் எங்க டேடி அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி பேசுறது, மோடி தான் சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, அதனாலதான் நான் போய் இணைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் தேடி கூட்டத்துல பேசுறது. அப்ப கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமைகள் மாதிரில வந்து இந்த கட்சி போயிடுச்சு. இப்ப அந்த மாசு வந்து ரத்தலைக்கு தான் கட்சியில இருந்து தான் இருக்கு. அதுதான் இப்ப சொல்ற மாதிரி பேசுறது பார்க்கும்போது வந்து சின்னத்தை நம்பிதான் ஓட்டு போடுற மாதிரி இன்னமும் மலைவாழ்ச்சியில இருந்து மற்ற மக்கள் இன்னமும் நம்பி போறவங்க இருக்காங்க. அதை நம்பி போடக்கூடிய கண்ணை மட்டும் போடக்கூடிய மக்கள் வந்து 20% இருக்கவும் செய்யறாங்க சார். அதுதான் வந்து நம்ம லீடரா ரத்தல தான் நம்ம லீடர் மாதிரி இருக்கு. ஆனா அந்த யூக்ரேஸ் படிக்கலாம், அந்த காலத்தை வந்து நிச்சயமா பாசிபிள் இல்லைன்னா கூட அவங்க இது வந்து சிந்திச்சு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கலாம். டிவி அவர் அண்ணன் வந்து கூப்பிட்டு பேசி வரும் நினைக்கிறேன், நல்லா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த இதுக்குள்ள எல்லாம் நடக்கும், மாற்றம் வரணும் ஒரு நம்பிக்கை இருக்கிறேன். அந்த ஒன்ன ஸ்பிரிட் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. திராவிட வரலாறு அதான், யாரா பிரிஞ்சு போறாங்க, இடையில வந்து ஏற்பட 2-3 வருஷத்துக்குள்ள வந்து கலந்துரையாடல், பஞ்சாயத்து கேட்கறது, கூட்டுறது, பிளஸ் பண்றது, அடிஷனலா வந்து நம்ம என்னென்ன செய்யலாம், தீர்த்தங்கிறது வந்து இந்த கால அளவு வந்து நம்ம பயன்படுத்தி விடலாம். அப்படிலாம் வரும். அதுக்கெல்லாம் போக உடனே பாரதிய ஜனதா கட்சி அவங்க அடுத்து ஆள் பண்ணி பாண்டிச்சேரியில அதிமுகவுக்கு வந்து இன்னைக்கு வெறும் 5 சீட் கொடுத்திருக்காங்க. 30 சீட்ல வெறும் 5 சீட்ல அதிமுக. அப்ப தென் மாநிலங்கள்ல நம்மளே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு நாம அவங்கள தோல்ல தூக்கி சுமக்கிற வேலை பண்ணி ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்ப அடுத்த முறை தமிழ்நாட்டுல என்ன கொடுப்பாங்க? 50 சீட் கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த முறை வந்து நம்ம வந்து சாஃப்ட் பெடல் எல்லாம் பண்ணக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து நம்ம நிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து வந்து நிக்கணும். எம்ஜிஆர், அம்மா, அதிமுக, இரட்டை இலை சின்னம், கொடி பிடிக்கிற தொண்டன், அந்த தொண்டன் மூலமாக ஒரு தலைமை, ஒன்றுபட்ட அதிமுக. ஜாதிகள் அடையாளத்துல இருந்து நம்ம வெளியே வரணும், மதவாதத்துல இருந்து நம்ம வந்து வெளியில வந்து வரணும். நிறைய பேரு அந்த யங்ஸ்டர்ஸ் பேசல எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லைங்க எடப்பாடி வந்துருவாருங்க, அதெல்லாம் ஆர்வ கோளாறுல பேசுறது. நீங்க அனுபவஸ்தர்கள் பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்த ரீதியா, அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுற பொழுது சொன்னேன், நீங்க 4 தலைமுறைகளை கண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 40-50 ஆண்டு காலங்கள்ல. அப்ப அந்த ஒவ்வொரு தலைமுறைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான, அதாவது பெரியார் அண்ணாவை பார்த்து வந்தவங்க, எம்ஜிஆர் பார்த்து வந்தவங்க, அம்மாவை பார்த்து வந்தவங்க. அப்ப இன்றைய இளம் தலைமுறை இப்படி வர்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கருத்து மாறுபாடுகள் வந்து வரும். நம்ம 50% வாக்கு வங்கி வேணும்னா எல்லாத்தையும் ஒரே இணைப்புல நம்ம கட்டி அழைத்து ஒன்றாக பயணிக்கிற தன்மையை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். இதுல ஹைலைட் என்னன்னா சார், எது எப்படியோ பிரசாந்த் கிஷோர் வந்து இந்தியா வந்து டாப் லீடர் ஆயிடுவார் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு. ஆமா பிளானிங் பேசுங்க. ஓகே சார். சார் என்னோட கணக்குப்படி எப்படி கூட்டி கழிச்சு 160 மேல வாங்குவாங்க சார். யாரு? திமுக சார். திமுக. ஆமா சார். அதுக்கு எனக்கு என்ன உங்க கணக்கு சொல்லுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்க சார். இதெல்லாம் எப்படி காட்டுறது சார்? முதல் காரணம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பொதுவாகவே உணர்ச்சி வசப்பட்டு இறக்கப்படக்கூடிய மனசு இருக்கிறவங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 30 வருஷமா அரசியல் இருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட முதல்வர் பதவிக்கு வரல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் நினைக்கிறவங்க சில மக்கள் இருக்கிறாங்க. அது ஒரு காரணம். 2வது, கருணாநிதி அவர்கள் இறந்தப்ப இந்த அதிமுக அரசு அவருக்கு மெரினால புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கட்டத்துல ஒரு அனுதாபாலையை வேற கிளப்பி விட்டாரு அவரு. இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியை தான் நான் கொடுத்தேனே, என் கட்சியில எல்லாரும் இன்னைக்கு திட்டுவாங்க, நீங்க போய் கோர்ட்ல ஒரு கேஸ போடுங்க, நான் ஜட்ஜா கொடுத்துறேன் அப்படின்னு நல்லா டீல். சரிங்க சார். ஓகே. 3வது காரணம் வந்து அந்த அதிமுக அரசு நீங்க சொன்ன மாதிரி கோமாளித்தனங்கள், இந்த கூவத்தூர் கோமாளித்தனங்கள், மெரினா பீச்ல அந்த மௌன தியானம் அந்த பிஜேபி மேல பிஜேபி தமிழ்நாட்டுல தாமரம் மலராது. பிஜேபி நேச்சுரலி கோபத்துல இருக்கிற மக்களோட அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்காம திரும்பி சொல்லியும் பிஜேபி கூட கூட்டணி வச்ச கோபத்துல இருக்க மக்கள் இருக்காங்க. 5வது வந்து தேமுதிக வாக்கு வங்கி 2% ஆகி குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி தேமுதிக மதிக்காம வெளியே அனுப்பிச்சது. அப்படி இருந்தாலும் இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல தேமுதிக கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருக்கு. அதை புரிஞ்சுக்கலாம், அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இது எல்லாத்தையும் விட ஊரு 2 பட்டா, நம்ம அதிமுக 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி கூத்தாடி திரு ஸ்ரீமான், கூத்தாடி திரு கமலஹாசன் அவர்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 8-10 காரணங்கள்ல ஏதாவது 5 ரீசன் ஒர்க் அவுட் ஆனாலும் அதிமுக வர்றது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சார். ஏன்னா எனக்கு படி நைட்ஸ்ல படிச்சது வச்சு சொல்றேன், 160 வரைக்கும் திமுக வரும். சில இடத்துல வந்து ரொம்ப இழுபடியா குறைந்த வாக்கு வித்தியாசத்துல அவங்க அதிமுக ஜெயிக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. மணிகண்டன் மணப்பாறை சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் மணிகண்டன், திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில இருந்து. சார் நம்ம திருச்சி மாவட்டத்துல மொத்தம் 9 தொகுதி. அதுல வந்து 4 தொகுதி வந்து ஏடிஎம்கேக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு சார்.
நான் என்னோட தொகுதியில மணப்பாறையில வந்து நிச்சயம் முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகர் தான் இப்ப 3வது முறையா நிக்கிறாரு. அவருக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா அந்த 4 தொகுதி சொல்லுங்க. மணப்பாறை, முசிறி, துறையூர், அப்புறம் அவரு வெள்ளமண்டி நடராஜன் அந்த அமைச்சர் தொகுதி, அந்த மார்க்கெட் தொகுதி வந்து வந்துடும் திருச்சி கிழக்கு. ஜெயிக்காத 5 தொகுதி எது? ஒண்ணு வந்து இழுபறி சார். திருவரம்பூர் வந்து அவர் அன்பில் மகேஷுக்கும் வந்து பாக்குமார் மாவட்ட செயலாளருக்கும் இழுபறி. அதே போல ஸ்ரீரங்கம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் அவருக்கும், அதே போல அவரு திருச்சி மேற்கு அவர் நேரு, அவர் வந்து முன்னாள் அமைச்சர் நேரு, அவருக்கு வந்து வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். 9ல 4 தொகுதி ஜெயிச்சிருவாங்க, நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்றீங்க. ஆமா ஆமா இருக்கு. சிக்னல் இல்ல. அம்மா நீங்க பேசுறீங்களாமா? மணிமேகலை. ஐயா அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ நீங்க நான் இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வரேன். சென்னை சோழிங்கநல்லூர், மணிமேகலை உன்னிகிருஷ்ணன் என்னோட பேரு. நான் தீவிரமா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரொம்ப தீவிர ரசி அப்படிதான். அண்ணா திராவிட கட்சி வந்து இப்ப உள்ள செயல்பாடு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அடிமைத்தனமா போறது. நம்ம இப்ப ஜெயிக்க நம்ம வந்து கருத்து கணிப்புக்காக நம்ம பண்றது சரியில்லை. நம்ம ஃபியூச்சர் என்ன பண்ணணும் அப்படிங்கறது என்னோட கருத்து. என்னன்னா வட மாநிலத்தில் ஃபுல்லாவே வந்திருக்காங்க வேலை வாய்ப்பு. நான் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் கூட வட மாநிலத்தில் தான் இருக்காங்க. நீங்க சேல் டாக்ஸ் போனீங்களா, சர்வீஸ் டாக்ஸ் போனீங்களா, அவங்கதான் இருக்காங்க. எங்கேயுமே அவங்கதான் இருக்காங்க. இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணணும், நம்ம அதுக்குள்ள பணியை நம்ம செய்யணும்ன்றது ஃபர்ஸ்ட் கல்வியும் வேலை வாய்ப்பும் நம்ம கொடுக்கணும். அடுத்து வேளாண்மை துறையில நம்ம வந்து இறங்கி நம்ம வேலை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி இந்த 3த்தையுமே நம்ம கொண்டு வரணும். மருத்துவமும் என்ன பண்ணணும், மருத்துவமும் வந்து நம்ம வந்து கல்வி எப்படி நம்ம வந்து மக்களுக்கு வந்து இலவசமா கொடுக்கறதுக்கு நம்ம அரசு பள்ளிகளையே வந்து நம்ம சீரமைச்சாலே போதும். இதுக்காக தனியா ஒன்று படிக்க கட்டடம் கட்டணும் அப்படிலாம் தேவையில்லை. நானும் வந்து ஊர் முழுக்க சுத்தி இருக்கேன். ஏன்னா நான் சுரங்க தொழில் இருக்கனால எல்லா மாநிலத்திலயும் அரசு கல்வி சாலை பாடசாலை இருக்கு, உயர்நிலை பள்ளி இருக்கு, கல்லூரி இருக்கு. அதை சீரமைச்சாலே நம்ம மாணவ செல்வங்களுக்கு நம்ம சரியான கல்வியை கொடுக்கலாம். கல்வி கொடுத்தோம்னா நம்மளுடைய மாநிலத்தோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதா என்னோட முதல் கருத்து. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. நம்ம வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து செயல்படுத்தணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க சொல்லுங்க ஐயா என்ன பண்ணலான்ட்டு. என்ன நீங்க சொன்னது வந்து ரொம்ப சரியான ஒரு கருத்து, புள்ளி விவரம். நம்ம என்னன்னா எப்படி அதிமுகவை பலப்படுத்துவது, வலிமைப்படுத்துவதுங்கிறது நம்ம அதிகாரப்பூர்வமாக இந்த தேர்தல் முடிவுகள் மே 2ஆம் தேதி வந்ததுக்கு பிறகுதான் நம்ம அதை பத்தி பேசணும். ஏன்னா தேர்தல்ல நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில பேசிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் சொல்ற கருத்துக்களின் அடிப்படையில வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாக மே 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அதிமுகவுல பல மாற்றங்கள் வரும். எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த கட்சி நிச்சயமாக பாதுகாக்கப்படும். மீண்டும் ஆளுநர் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும். நம்ம பல கருத்துக்களை சொன்னாலும், பல விமர்சனங்களை வச்சாலும், இவங்களை திட்டினாலும் கடைசியா ஒன்று கூடுகிற இடம் அப்படிங்கிறது வந்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். அதுக்கு அதிமுகவை எப்படி பலப்படுத்துறது, வலிமைப்படுத்துறது தான். அதை வந்து நம்ம மே 2ஆம் தேதிக்கு பிறகு நம்ம அதை பத்தி பேசுவோம். பிஜேபியோட கூட்டணி இருந்தா எதுவுமே பண்ண முடியாது ஐயா. இத சொன்னதுதான் என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இதைத்தான் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நாம் அதாவது மார்ச் 16ஆம் தேதி 2018 வருஷம் ஒரு டிவியில பேசுற பொழுது நான் சொன்னேன், தேவைப்பட்டால் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்காக மத்தியில ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும், நாடாளுமன்றத்துல கூட எதிர்த்து வாக்களிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் அதை சொன்னேன்னா, அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்க 2016ல என்ன சொன்னாங்க, அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை ராமாவரம் தோட்ட பக்கமே விட்டது கிடையாது. அவர்களை சந்தித்தே அவர் வந்து மறுத்துடுவார். அந்த அடிப்படையில நான் வந்து அந்த கருத்தை வந்து நான் சொல்றேன். சொல்லி முடிச்சு ஒரு சில மணி நேரத்துக்குள்ள என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 முறை வந்து ஓபிஎஸ் ஓட சந்திக்கணும்னாங்க, சந்திச்சேன். அப்புறம் ஓபிஎஸ் கூப்பிட்டு இபிஎஸ் ஓட சந்திக்கணும்னாங்க, சந்திச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்க டெல்லியில இருந்து அடுத்த வருதுன்னு சொல்லி தெரியல. உடனே அடுத்த நிமிஷம் வந்து இல்ல நாங்க இன்னும் சேர்த்துட்டோம்னு அறிவிக்கல அப்படின்னாங்க. இந்த தேர்தல்ல நமக்கு பாதகமாக அமையறதுங்கிறது, நீங்க சிறுபான்மையினது வாக்கு 15% வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நமக்கு மைனஸ் ஆயிடுது. 2வது அந்த தமிழ் ஆர்வலர்கள், அந்த திராவிட உணர்வாளர்கள், அடுத்து தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பறிபோகுது. நீங்க நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. அதாவது வந்து வேலை வாய்ப்புகள்ல வந்து வட இந்தியர்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஆக்கிரமிக்கிறாங்கன்னு, அதுக்கு கையெழுத்து போட்டவர் அண்ணா ஓபிஎஸ். அதே மாதிரி வந்து அந்த வேலை வாய்ப்புகள்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாரு, எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் கொடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தவறுதலா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரியான இந்த குறைபாடுகள் எல்லாம் வந்து நிவர்த்திக்கப்படணும். இதை வந்து நம்ம மே 2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா குறை நிறைகளுக்கு, அதாவது எதிர்காலத்துல எந்த வழியில இந்த கட்சி போகணும் அப்படிங்கறத நம்ம வந்து தொண்டர்களை ஒருமுகப்படுத்தலாம். இல்ல என்னன்னா எப்படி இருந்தாலும் அதிமுக ஓட்டு போட்டுருவாங்க, அதனால நம்ம எதை வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே.
அதாவது ரெட்டலை பார்த்தா எல்லாரும் ரெட்டலைக்காக ஓட்டு போடுவாங்க. மீறினா போன எலெக்ஷனுக்கு நம்ம 500 ரூபாய் கொடுத்தா இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா ஜெயிச்சிடலாங்க. இந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் இவங்க வந்து ஒரு ஏகத்துக்கு கட்சிக்காரனை மதிக்காம ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இந்த கட்சி வழிநடத்தப்படல அப்படிங்கிறது. ஆனா இப்ப பாருங்க, நான் அண்ணா பேரு, அண்ணா பேரு, காமராஜர் பேரு, பெரியார் பேர்ல எடுத்துருக்கேன். எவ்வளவு பெரிய வருத்தம் அது. அது ரொம்ப அது மனசு உறுத்தலா இருக்கு. நமக்கு முன்னாடி ஆண்ட மன்னர்கள் பேர்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சவங்க பேரை நீக்கும் பொழுதே அது இவங்க எல்லாம் நமக்காக உழைச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுன்ற பேர் உருவாகிறதுக்கு இப்ப அண்ணா உதவி இருக்காரு. ஒரு சமூக சீர்திருத்தம் பண்றதுக்கு பெரியார் உதவி இருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற ஒண்ணு உருவாக்குறதுக்கு எம்ஜிஆர் இருந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயுமே இவங்க 3 பேருமே இல்லன்னு வருது, ஜியோட வருதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியலனா. ஆனா மறுபடியும் அந்த பெயர்லாம் மறுபடியும் வரணும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு சொன்னாங்கன்னா பிஜேபியில உள்ள ஒரு டீம் சொல்லுச்சு, இனிமேல் வந்து சென்னையே மத்திய மாகாணம், அது கிழக்கு மாகாணம், கட்சி வந்து தமிழ்நாட்டுடைய பெயரையே தட்சிண பூமின்னு அறிவிப்பு போனா அந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. சொல்லிட்டாங்க. ஆமாண்ணா சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியும். அத ஒருத்தர் கூட மறுக்கலனா அப்படியே இருக்காங்க. அண்ணா திராவிட கட்சியில ஒருத்தர் கூட மறுக்கல. நீங்க இதை சொல்லக்கூடாதுன்னு மறுக்கல. அது பதிலா பேனர் வைக்கிறாங்க. தட்சிண பிரதேசத்துக்கு வந்த யூபி அவரை கூப்பிட்டு வரவேற்கிறாங்க. அப்படியே பேனர் வைக்கிறாங்க. எங்கண்ணா இது இருக்கு? நம்ம தமிழ் எங்க போகுது? தமிழ்நாடு எங்க போகுது? ஒண்ணுமே புரியலண்ணா. யோகி ஆதித்யநாத் வராம இருந்திருந்தாருன்னா வேலுமணி ஒரு 1000-500 ஓட்டுல ஜெயிச்சிருப்பாரு. தொகுதி தெற்குல வானதி சீனிவாசன் இவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கலாம். அவர் யோகி ஆதித்யநாத் கூட்டிட்டு வந்ததுக்கு அவர் பங்குக்கு ஒரு சின்ன குட்டி கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாரு. ராமசாமி அப்படியே ஒரே நிமிஷம் முடிச்சிருங்க ராமசாமி. இப்ப நீங்களே நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க. சொல்றாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க. வரவேற்கத்தக்க விளக்கங்கள் தான். இருந்தாலும் சில நண்பர்கள் வந்து அவங்கவுங்க நம்ம தோழர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம உறவுகள், அவங்க எல்லாம் அவங்களுடைய ஆதங்கம், இந்த கட்சி வெற்றி பெறணுமே, எப்படியாவது இந்த இயக்கம் வாழணுமே அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க பேசுறாங்க. அதை நம்ம வரவேற்கத்தான் செய்யறோம். இருந்தாலும் உண்மை நிலவரத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க மனசு வர மாட்டேங்குது. உண்மை நிலவரத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதிகமான ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்ட பிறகு உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு வராதுங்கிறது ஏத்துக்கிற வேண்டிய விஷயம். தீர்ப்பு வரும்போது அவங்களால ஏத்துக்கிற முடியாது. அவங்க எந்த மாதிரி அவங்க நம்ம தொண்டர்களாச்சே, அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம உண்மையில இன்னைக்கு நாம இங்க இருந்து பயப்படுறோம். நம்ம இங்க இருந்து பயந்துகிட்டு இருக்கோம் தீர்ப்பு நாளைக்கு வரும்போது. ஒரு நண்பர் சொல்றாரு, இன்னும் நீங்க கூட சொன்னீங்க 2031 கூட பிஜேபி எடப்பாடி தான் முதல்வரா இருப்பாருன்னு சொல்லி. எடப்பாடி மேல அவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்க வரவேற்பு. நல்ல நம்ம எடப்பாடி நம்ம இயக்கத்துல உள்ளவர் தான். அவர் மேல இவ்வளவு பாசம் அவர் வச்சிருக்கல ரொம்ப சந்தோஷம் தான். அது ஒண்ணும் இல்ல. ஆனா அரசு நம்ம பேசுறது அரசியல். பாசத்தை பத்தியோ அன்பை பத்தியோ பேசல, அரசியல் பேசணும். நிலவரம் என்ன? அதிமுக ஆளும்னு சொல்றாரு, அவ்வளவுதான். இல்ல அவர் எடப்பாடி தான் இருப்பாருன்னு சொன்னாரு. அதனாலதான் சொல்றேன். அதிமுக 1000 ஆண்டு ஆளும். அது ஒண்ணு மறுக்க முடியாத விஷயம். அது யார் சொன்னாலும் நானும் ஏற்றுக்கப்படுறதுல அதிமுக 1000 ஆண்டு வாழும் ஆளும். அதனால அதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனா இன்றைய நிலவரம் என்ன? இன்றைக்கு நிலவரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பாம்பா சனாதன சக்திகளா அப்படின்னு பார்த்தா எதை முதல்ல அடிக்கணும் அப்படின்னு பெரியார் சொன்னாருன்னு. பெரியார் தொடர்ந்து அண்ணாவும் சொன்னார், அண்ணாவை தொடர்ந்து புரட்சி தலைவரும் சொன்னார். எல்லாரும் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அதைத்தான் முதல்ல சாத்தணும், முதல்ல வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஒரு நண்பர் ரொம்ப ஆதங்கத்தோடு சென்னையில இருந்து பேசும்போது சொன்னாரு, அவர் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடலாம், அவரு வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. திமுக நம்முடைய எதிரி, உண்மை மறுக்கல. ஆனா எதிரியோட திமுக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம ஆளக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி தான் திமுகவை தவிர நாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி திமுக இல்ல. நாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன் இருக்கான், அவனை தூக்கி பிடிச்சிட்டு வர்றவனை முதல்ல அடிக்கணும். அதை விட்டுட்டு நாம வந்து திமுகன்னு பேசிட்டே இருக்க கூடாது. திமுக நமக்கு எதிரி இல்ல, திமுக நமக்கு எதிரியே கிடையாது. திமுக நமக்கு எதிர் அணி. புரட்சி தலைவர் அதான் சொன்னாரு, நீயா நானான்னு போட்டு பார்ப்போம், நாம 2 பேரும் போட்டு பார்ப்போம். அது வேற விஷயம். திமுக இருக்கிற வரைக்கும் தான் நாம இருப்போம். அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நண்பர்கள் வந்து உன்னை தெரிஞ்சுக்கணும், திமுக எவ்வளவு காலம் அந்த மண்ணில் வாழுதோ அவ்வளவு காலம் நாமளும் இருப்போம். நாம அழிஞ்சிட்டோம்னா அவன் இருக்க மாட்டான், அவன் அழிஞ்சிட்டா நாம இருக்க மாட்டோம். அதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனா அந்நியனை உள்ள விட்டுறக்கூடாது. அந்நிய சக்திகள், அந்த ஆரிய சக்திகள், அந்த பார்ப்பன சக்திகள், அந்த பாசி சக்திகள் உள்ள வந்துட்டுன்னா நாம 2 பேருமே அழிஞ்சு போறோம். முதல்ல அதை புரியாம நீங்க இருக்காதீங்க. தயவு செய்து தேர்தல் முடிவு வந்து எப்படி வேணாலும் சரி ஒரு திராவிட சக்திக்கு தான் வரணும். அதுதான் அந்த தீர்ப்பு திராவிட சக்திகள் தான் வரணும். எந்த திராவிட சக்திக்கு வரணுங்கிறத மக்கள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. எந்த திராவிட சக்திக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப கூட ஒரு அம்மா பேசும்போது சொன்னீங்க, நான் அந்த அம்மா சொன்னேன் என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு. பிஜேபி கூட்டணி கூடாதுன்னு நான் ஒருத்தன் தான் சொன்னேன் என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு. நீங்க ஒரு ஆள் சொன்னீங்க கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. ஊரே சொல்ல போது அவங்கள கட்சி விட்டு நீக்க போகுது. ஏன் நீங்க பொறுமையா பொறுத்துருங்க. இப்ப ஊரே சொல்ல ஆரம்பிச்சுட்டுல அந்த வார்த்தைய ஊரே சொல்லிட்டாங்க, பிஜேபி கூட்டணி ஏன் வச்சோம்னு. அதனால அவங்க எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கக்கூடிய காலகட்டம் வரும். அதனால தேர்தல் முடிவுக்காக காத்திருப்போம். எனக்கு தெரிந்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். நான் வெறி பிடித்த அதிமுக காரன். புரட்சி தலைவர் காலத்தில் புரட்சி எனக்கு 7 வயசு 8 வயசு இருக்கும் போதே நான் தாமரைப்பூ கொடியை கையில் ஏந்தி வீதிகளிலே வந்தவன். அப்படிப்பட்ட அதிமுகவில் அன்றையிலிருந்து இன்று வரை அதிமுக புரட்சி தலைவர் என்பதை தவிர வேற முகமே எனக்கு தெரிந்ததும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. வேற யாரையும் நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டவனும் இல்லை. அதிமுகவை தவிர வேறொரு கட்சியை நான் கட்சியாக பார்த்ததும் இல்லை. அப்படிப்பட்ட நானே இன்றைக்கு, ஒரு நண்பர் சொன்னார், நானே இன்றைக்கு இவர்கள் அழிய வேண்டும், இவர்கள் அழிந்தால்தான் அதிமுக வாழும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும். நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவன்.
தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன். அங்கிருந்து நான் கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரை பார்க்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் சொன்னதை போல கண்ணுக்கு எட்டுகிற வரை எதிரிகளே எங்கள் கண்ணுக்கு தென்படவில்லை என்று 2019 தேர்தலிலே சொன்னார். ஆனால் 2021 கண்ணுக்கு எட்டுகிற வரை வெற்றி தென்படவில்லை. அதுதான் உண்மை. கண்ணுக்கு எட்டுகிற வரை நமக்கு வெற்றி தென்படவில்லை. அதுதான் நடக்கப் போகிறது. உண்மையும் அதுதான். ஆகவே 2ஆம் தேதிக்கு பிறகு நாம் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு, சரியாக செயல்பட்டு கொண்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அனைத்து தொண்டர்களும், ஆங்காங்கே இருக்கிற அனைத்து தொண்டர்களும் தயாராக இருக்க வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். நிச்சயமாக புரட்சித் தலைவர் இயக்கத்தை இந்த மண்ணிலே 1000 ஆண்டுகள் வாழ செய்ய வேண்டும். அந்த மாமனிதனின் புகழ் இந்த இயக்கத்திலே 1000 ஆண்டுகள் வாழும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்ம அடுத்த 87வது நிகழ்ச்சியை நம்ம சந்திப்போம். அப்ப நம்முடைய கருத்து பரிமாற்றத்தை வச்சுப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.